அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. ஐயா, நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோங்க பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாள் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. சிவசிவ சிவசிவ. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவசிவ. சொக்கநாத வெண்பா. வாக்கிலுரை பொய்யே மனம் நினைப்பதும் கவடே, ஆக்கை தினம் செய்வதகிர்த்தியமே, நோக்கில் திரிவிதமும் இப்படி நீ செய்வித்தான், முக்தி தருவிதமென் சொக்கநாதா, முக்தி தருவிதமென் சொக்கநா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருவாசக சிந்தனையிலே திருச்சாளல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். திருவாசகத்திலே இந்த திருச்சாளல் பதிகத்திற்காகத்தான் நம்மளுடைய மணிவாசக பெருமான் கருவார் சோதியில் கலக்க மறுத்தது. மாணிக்க வாசக பெருமானுக்கு பணியாக பெருமான் இவ்வுலகில் அமர்த்தி செய்தது இந்த திருச்சாளல் பதிகத்திற்காகவே. இந்த திருச்சாளல் பதிகத்திலே ஏற்படுகின்ற அந்த பெரும் செய்தி என்னவென்றால், இறைவனுடைய பரத்துவத்தை பல சமயத்திற்கும் ஏதுவாக இங்கே தருவித்தல். பௌத்தர்களுக்கு, பௌத்த நந்திகளுக்கு இங்கே சிவத்தினுடைய சாரத்தை உணர்வித்து, சிவத்தினுடைய தன்மைகளை எல்லாம் இங்கே எழுந்தருளச் செய்து அதை நிரூபித்து, அதை அவர்கள் உணரும் வண்ணம் உரைத்து, அங்கு ஊமை பெண்ணையும் பேச வைத்து பலவிதமான அந்த அருட்செய்திகளை செய்த காரணத்தினாலே இந்த திருச்சாளல் என்பது பெரும் பேறு பெற்றது. அங்கு இருக்கக்கூடிய பல பௌத்தர்களையே சைவத்திற்கு மாற்றிய பெருமை இந்த திருச்சாளலுக்கு உண்டு. திருச்சாளலை யாரெல்லாம் உணர்ந்து அதை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு சிவபதம் என்பது திண்ணம். சிவபதம் என்பது திண்ணம். இறைவனுடைய அந்த பதிமுதன்மை என்று சொல்லுகின்ற அவனுடைய அந்த பராக்கிரமம், சிவபராக்கிரமத்தை இந்த ஆன்மாவிற்கு அழுத்தி சொல்வதனாலே இந்த ஆன்மா இறைவனுடைய சரண் புகுதலையே தன் வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு, இது கற்பு நிறைந்த பக்தியாக இறைவன் ஒருவனே, அவனும் சிவனே என்ற நிலையிலே இந்த ஆன்மா தொடர்ந்து பயணிப்பதற்காக அமைந்த களமாக விளைவது இந்த திருச்சாளல். ஆக இந்த திருச்சாளலுக்கு பலவிதமான பெருமைகள் உண்டு, பலவிதமான நிலைகள் உண்டு.
அந்த நிலைகளை எடுத்து தருவதற்காக அமைந்தது இந்த திருச்சாளல். இறைவன் மீது பல குற்றச்சாட்டுகள் பல சமயத்தவர்கள் வைக்கும் போது அத்தனை குற்றச்சாட்டுகளையும் உடைத்தெறிந்து அவன் செய்த அருள் லீலைகளை விளக்கி சொல்லும் வண்ணம் அமைவது இந்த திருச்சாளல். இந்த திருச்சாளல்ல 5வது பாட்டு பார்த்துட்டு நினைக்கிறேன். தக்கனையும் எச்சனையும் தலையறுத்த தேவர்கணம் அப்படிங்கிறது 5வது பாட்டையும் பார்த்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆக அந்த வகையிலே நம்ம இன்னைக்கு 6வது பாட்டு தான் பார்ப்போம். அதையும் பார்ப்போம். பெருமான் பெருங்கம். அப்போ இந்த திருச்சாளல் அப்படிங்கிற இந்த பதிகம் சிவபெருமானுடைய பரத்துவத்தை இந்த ஆன்மாவுக்கு உரைப்பாக சொல்லுகின்ற ஒரு பெரிய பதிகம். இது எங்க இருக்கு திருச்சாளல் அப்படின்னா, இது 12வது பதிகம். திருவாசகத்திலே 12வது பதிகம் திருச்சாளல். சாளல் என்பது மகளிர் ஆடும் விளையாட்டு. ஒரு 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 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சைவ சமயத்துல சிவபெருமானை அடைகின்ற மார்க்கங்கள் 4. சைவ சமயத்துல சிவபெருமானை அடைகின்ற மார்க்கங்கள் 4. மார்க்கம் வேற, படிநிலை வேற. நல்லா கவனிக்கணும். மார்க்கம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் வரலாம். நீங்க தாச மார்க்கத்துல நிக்கணுமானா அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நின்னுக்கலாம். நீங்க சக மார்க்கத்துல நிக்கணுமா, சன்மார்க்கத்துல நிக்கணுமா, நீங்க சர்புத்திர மார்க்கத்துல நிக்கணுமானா எந்த மார்க்கத்துல வேணாலும் நிக்கலாம். ஆனா படிநிலை எப்படித்தான் வரும்? சரியில தொடங்கி கிரியையில தொடங்கி யோகத்துல ஞானம். படிநிலை மாறாது. படிநிலையில நோ சேஞ்ச். படிநிலை சைவத்துக்கு 4 படி. அது அந்த 4 படியை ரீச் பண்றதுக்கு நம்ம 4 வழிகள்ல வரலாம். அது எந்த வழியில வேணாலும் வரலாம். கிழக்கு கோபுரத்து வழியாகவும் வரலாம், மேற்கு கோபுரத்து வழியாகவும் வரலாம், தெற்கு கோபுரத்து வழியாகவும் வரலாம், வடக்கு கோபுரத்து வழியாகவும் வரலாம். ஆனா எந்த கோபுரம் வழியா வந்தாலும் அந்த பஞ்சாக்கர படியில இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்க வேண்டியதுதான் நம்முடைய கவனம். எந்த படியில வேணாலும் வரலாம். ஆனா உள்ள இருக்கிற சிவபெருமான் பஞ்சாக்கர படி மேலதான் இருக்கான். அது மாதிரி நாம எந்த மார்க்கங்கள் வேணாலும் வரலாம். ஆனா படிநிலை என்பது சரியை கிரியை யோகம் ஞானம் தான். அதுதான். அப்போ இந்த சரியைக்கு வர்றதையே 4 மார்க்கங்கள் மூலமா வரலாம். இந்த ஒரு செய்தி முக்கியம். என்னன்னா, நாம சர்புத்திர மார்க்கம்னா இறைவனை தாயாக கொள்வது. தாச மார்க்கம்னா இறைவனை ஆண்டானாகவும் தன்னை அடிமையாகவும் கொள்வது. அடுத்து சகமார்க்கம் என்பது இறைவனை தோழமை உணர்வாக கொள்வது. சன்மார்க்கம் அப்படின்னா என்ன? நீங்க தான் சொல்லணும். ஐயா குரு சிஷ்யன். அருமை அருமை அருமை. அதாவது குரு சீடனாக பார்ப்பது, இறைவனை குருவாக தன்னை சீடனாக பாவிப்பதுதான் சன்மார்க்கம். ஒரு செய்தி எல்லாரும் கொஞ்சம் உற்று கவனிக்கலாம். வாய்ப்பு இருக்கிற அடியவர் பெருமக்கள் நீங்க உங்களுடைய அந்த முகக்குறிப்பை கொடுக்கலாம். வாய்ப்பு இருந்ததுன்னா கொடுக்கலாம். இதுல ரெண்டு உண்டு பாவையில. 2 உண்டு பாவை. என்ன பாவை? திருப்பாவை, திருவம்பாவைன்னு 2 பாவை உண்டு இல்ல? திருப்பாவைக்கும் திருவம்பாவைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் பாடியது, திருவம்பாவை மாணிக்க வாசகர் பாடியது. முதல்ல இதுவே தெரியாது அடியனுக்கு, பல காலம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது திருப்பாவை தான், ஆண்டாள் தான் பாடியிருக்காங்க அப்படின்னு தெரியும். பல காலமாக எனக்கு திருவம்பாவை அப்படின்னு ஒண்ணு இருப்பதாகவே தெரியாது. நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அது அடியனுக்கு அப்ப தெரியாது. அப்பதான் திருவம்பாவைன்னு ஒண்ணு இருக்கு போல. அதுல நம்மளுடைய மணிவாசக பெருமான் சிவபெருமானை பத்தி பாடியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா சிவபெருமானுக்கு திருவம்பாவை எல்லாம் இருக்காது. இப்போ இந்த பாவை பாடிய வாயால் கோவை பாடுக, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, பாவை ரொம்ப முக்கியம். நம்ம திருவாசகத்துல சாளல் எப்படி முக்கியமோ அது போல பாவையும் முக்கியம். பாவை மூலமாகத்தான் அது நிறைய பெண்களுக்கு கொண்டு சேரணும். முக்கியமான உறுதிமொழி எல்லாம் திருப்பாவையில தான் கொடுப்பார், திருவம்பாவையில தான் சாமி கொடுப்பார். இல்ல திருப்பாவைக்கும் திருவம்பாவைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆண்டாள் என்ன சொல்லுவா, சிவபெருமானை மன்னிக்கணும், எனக்கு பெருமானை தவிர வேற 6 பேருமே வரதில்லை. இந்த ஆண்டாள் என்ன சொல்லுவா, நம்மளுடைய பெருமாள் திருமாலையே தன்னுடைய கணவனாக வரித்து கொள்ள வேண்டும் என்று
அவள் சொட்ட சொட்ட தேன் சொட்ட சொட்ட பாடியிருப்பான். இதுக்கு பேரு நாயகா நாயகி பாவனை. அதாவது இறைவனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் வைத்து பாடுகின்ற பாவனை. புரியுதுங்களா? அப்போ ஆண்டாள் நாச்சியார் பாடினது என்ன அப்படின்னா, நாயகா நாயகி பாவனை, இறைவனையே தன்னுடைய கணவனாக பெற வேண்டும் என்பதை பாடிப்பார். ஆனா மணிவாசகர் பாடினார் இல்லையா, அந்த பெண்கள், திருவம்பாவை பெண்கள் என்ன பாடுவாங்கன்னா, சிவபெருமானை தன் கணவனாக வர வேண்டும் என்று பாட மாட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. சிவபெருமானை தன் கணவனாக வர வேண்டும் இல்ல, அடியார்கள் தங்கள் கணவராக வர வேண்டும் என்று பாடிப்பாங்க. என் கொங்கை நின் அல்லால் தோல் சேரற்க, எங்கை உனக்கல்லால் இப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் என் கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இது நல்குதியேல் கங்குல் ஞாயிறு எங்களில் ஞாயிறு எமக்கேலோர் என்பாவாய். சூரியன் கிழக்க உச்சா என்ன மேற்க உச்சா என்ன, எனக்கு தேவை அடியாரை என்னுடைய கணவனாக நான் பெற வேண்டும். இத பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐயா இருக்காருல்ல, அவர் பேர் என்ன, இவரு நாவுக்கரசு பெருமான் பாடியிருப்பார். நாவுக்கரசு பெருமான் வந்து திருக்களிப்பாளைன்னு ஒரு பாட்டு, திருக்களிப்பாளைன்னு ஒரு பதிகம். அந்த பதிகத்துல திருக்களிப்பாளை மேல இருக்கக்கூடிய அந்த பெருமான் மீது தன்னுடைய மகள் அப்படியே காமமுற்று, அவ அப்படியே வந்து உடல் மெலிந்து இடை மெலிந்து பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா அப்படின்னு பாடுவதாக இருக்கும். ஆனா நன்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க திருவம்பாவையில சிவபெருமானை கணவனாக கேட்கின்ற வழக்கம் நமக்கு இல்லை. சிவனடியார்களை மட்டும் கணவனாக கேட்கின்ற வழக்கம் தான் உண்டு. ஏன்? சிவம் என்பது பதிப்பொருள். அந்த பதிப்பொருளுக்கு என்ன கிடையாது? கல்யாணம் காட்சி கிடையாது. பதிக்கு என்ன கிடையாது? கல்யாணம் காட்சி கிடையாது. கவனிங்க எல்லாம். அப்ப வேணா கேட்கல, என்னங்க பார்வதியை கல்யாணம் முடிக்கிறாரு, மீனாட்சியை கல்யாணம் முடிக்கிறாரு இந்த ஆளு, அப்ப அதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அன்னை பராசக்திக்கும் மீனாட்சிக்கும் உள்ள தொடர்பு, சிவபெருமானுக்கும் ரெண்டு பேருக்கு உள்ள தொடர்புக்கு பேர் என்ன தொடர்புன்னா குணகுணி சம்பந்தம்னு சொல்லுவாங்க. குணகுணி சம்பந்தம். குணகுணி சம்பந்தம்னா ஒரு பொருள் இரண்டு பொருளாக தெரிவது. ஒரு பொருள் ரெண்டு பொருளா தெரியுது. எப்படி கேட்கலாம், ஒரு பொருள் எப்படி ரெண்டு பொருளா தெரியும்? ஒரு பொருள் ரெண்டு பொருளா தெரியுது எப்படின்னா, இப்ப நீங்க நெருப்பு, தீபம் இருக்கு, தீபத்துக்கு என்ன இருக்கு? தீபமும் ஒளியும் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு? சூடு அப்படின்ற நெருப்பு இருக்கு இல்ல, ஒளியும் இருக்கு, ஹீட்டும் இருக்கு. ஆனா அப்படி ரெண்டு பொருளா இருக்கு. ஆனா ரெண்டு பொருளா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்ப ஒரு காயின் இருக்கு, காயின்ல ஒரு பக்கம் தலை இருக்கு, ஒரு பக்கம் பூ இருக்கு. பார்த்தா ரெண்டா தெரியுது. அதுக்காக ரெண்டா பிரிச்சு வச்சுக்கலாமான்னா, ரெண்டா பிரிச்சா ஏதாவது அதுக்கு யூஸ் இருக்கானா? யூஸ் இல்ல. ஒரு பொருள் தான், ஆனா ரெண்டா தெரியும். 5 ரூபா நோட்டு தான், ஆனா அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு நோட்டு தானே, அது 1 ரூபா. 5 ரூபா எனக்கு ரெண்டு நோட்டு இருக்குங்க. எப்படி? இந்த பக்கம் தலை, இந்த பக்கம் ஒரு பிரிண்ட் போட்டிருக்காங்க, அந்த பக்கம் பிரிண்ட் போட்டிருக்காங்க. ரெண்டு நோட்டுங்க. இது 10 ரூபாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? கடையில கொடுத்து இது 10 ரூபாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க சாமி? சாமி நம்மள திட்டுவாங்க சாமி. பொலிர்னு கண்ணத்துல போட்டு, என்னடா நீ படிச்ச, என்னடா தெரிஞ்சுக்கிட்ட. அதுதான். அது போல இறைவன் ஒருவன், அவனுக்கு இருக்கின்ற நிலை 2. அப்படி தெரிஞ்சு அது பேரு குணகுணி சம்பந்தம்னு பேரு. புரிஞ்சுதுங்களா? அது பேர் என்னது? குணகுணி சம்பந்தம்னு பேரு. ஆனா ரெண்டு பொருள் ஒன்னா தெரியும். இப்ப ரெண்டு பொருளா இருக்கும், பார்த்தா ஒன்னா தெரியும். ரெண்டு பொருள் ஒன்னா தெரியும். அதுக்கு பேரு அத்துவித சம்பந்தம்னு பேரு. ரெண்டு பொருள் அது ஒரு பொருளா தெரியும். எப்படி? இந்த ஆன்மாவும் சிவமும் ரெண்டு பொருள். முக்தியில எப்படி தெரியும்? முக்தியில சிவம் மட்டும்தான் தெரியும், ஆன்மா தெரியாது. அந்த கலப்புக்கு பேரு அத்துவிதம். இந்த கலப்புக்கு பேரு குணகுணி சம்பந்தம்னு ரெண்டு பொருளாக தெரிவது. ஐயா தாதான்மிய சம்பந்தம்ங்கிறது அப்ப என்னங்க ஐயா? தாதான்மிய சம்பந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சக்தியை வச்சுட்டு ஒரு சக்தியை குன்ற சொல்லி இன்னொரு சக்தி மூலமா வேலை செய்யறது. அது தாதான்மிய சம்பந்தம் சொல்லுவோம். தாதான்மிய சம்பந்தம்னா எனக்குரிய ஆற்றலை நான் ரெண்டா பிரிச்சு வேலை பார்க்கறது. ஒரே ஆற்றல் தான் ரெண்டா வேலை செய்யும்.
ஒரு ஆற்றல் ரெண்டா வேலை செய்யும் தாதான்மிய சம்பந்தம். தாதான்மியமும் குணகுணியும் ஆல்மோஸ்ட் சேம் தான். தாதான்மியமும் குணகுணியும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இறைவனுக்கு திருவருட் சக்தி, திரோதான சக்தின்னு 2 சக்தி இருக்கு இல்லையா? அவனுக்கு அந்த ஒரு சக்தி தான் அதுக்கு இருக்கு. ஆனா எப்படி தெரியுது? ஒரு சக்தி தானே. திருவருள் சக்தியும் திரோதான சக்தியும் ஒண்ணுதானே, 2 ஒண்ணுதானே. ஆமாவா இல்லையா? இந்த பக்கம் திரும்பி பார்த்தா திருவருள், அந்த பக்கம் அதுவே அந்த சக்தி திரும்பி பார்த்துச்சுன்னா அது திரோதானம், அவ்வளவுதானே. அப்ப ஒரு சக்தி 2ஆ தெரியுது இல்லையா? 1 2ஆ தெரிஞ்சாலும் அதுக்கு பேர் என்னது? குணகுணி சம்பந்தம், தாதான்மிய சம்பந்தம். 1 2ஆ தெரிஞ்சா. 2 1ஆ தெரிஞ்சா அதுக்கு பேர் என்னது? 2 1ஆ தெரிஞ்சா அதுக்கு பேர் என்னது? அத்துவித சம்பந்தம். இப்படிதான் இருக்க முடியும். அதனால இப்ப நம்ம கணவனும் மனைவியும் திருமணம் ஆயிக்குது, 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிறோம். என்ன சம்பந்தம் 2 பேத்துக்கும்? எப்படி இருக்கணும்? பார்க்க 2 பேரா தெரியணும். ஆனா எப்படி இருக்கணும்? ஒரு ஈருடல் ஓர் உயிரா இருக்கணும் சாமி. ஆமா, ஈருடல் ஓர் உயிரா தெரியணும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது? 2 பேரும் ஒன்னா தெரிஞ்சா அதுக்கு பேர் என்னது? அத்துவித சம்பந்தம். அருமை, என்ன தெரியுமா? அத்துவித சம்பந்தம். கணவனும் மனைவியும் அத்துவித சம்பந்தமா இருக்கணும், அதுதான். ஆனா சிவபெருமானை கணவனாக பெற முடியாது. கணவனா பெற முடியாதுன்னா என்ன? நாம நினைக்கிற மாதிரி கணவனா பெற முடியாது. அவனோட கலந்துடலாம், ஒன்னா சேர்ந்து கலந்துடலாம். அவன் வேற நம்ம வேற இல்லாம நிக்க முடியும். ஒரு 2 பொருள் ஒரு பொருளா தெரியும், அப்படி இருக்கலாம். அதனால நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவருடைய, ஆனா திருமாலுக்கு என்ன பேரு? இன்னொரு பேர் இருக்கு. திருமாலுக்கு ஒரு பேர் இருக்கு. திருமாலுக்கு என்ன பேருன்னா பரமாத்மான்னு சொல்லுவோம். திருமாலுக்கு என்ன பேரு? பரமாத்மான்னு ஒரு பேர் இருக்கு. பரமாத்மான்னு கூப்பிடுவான். பரமாத்மா. திருமாலை பரமாத்மான்னு கூப்பிடுவோம். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது சிவபெருமானை பரமாத்மான்னு கூப்பிட்டுருக்கோமா அப்படின்னா இல்ல. திருமுறை முழுக்கவே இல்ல. பரமாத்மான்ற வார்த்தை, ஆன்மான்ற சொல்லுடைய சுட்ட மாட்டோம் சிவபெருமானை ஆன்மா என்று. ஏன்னா ஆன்மா வேற, பதி வேறதான். ஆன்மாவுக்கும் பதிக்கும் ஏடி வச்சாலும் எட்ட முடியாது. இதுக்கு எண்குணம் இருக்கும், இதுக்கு முக்குணம் இருக்கும். இதுக்கு வரம்பில் இன்பம் இருக்கும், இதுக்கு இன்பமே இருக்காது. அது சத்து சித்து ஆனந்தமா இருக்கும், இது வெறும் சத்து சித்து தான். அப்படி ஆன்மாவுக்கும் பதிக்கும் பல டிஃபரன்ஸ். அதனால நம்ம பெருமானுக்கு பசுபதினு பேரு. பசுக்கள் எல்லாம் பசுக்கு அவன் என்னவா இருக்கான்? பதியாக விளங்குகின்றான். அவனுக்கு பசுபதினு பேரே தவிர பரமாத்மான்னு பேர் இல்ல. இன்னொரு பேர் இருக்கு திருமாலுக்கு. என்ன பேரு? புருஷோத்தமன் பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுடைய திருமாலுக்கு புருஷோத்தமன் பேரு. காரணம் என்னன்னா புருஷர்களில் உத்தமன். புருஷர்னா யாரு? ஆன்மா. ஆன்மாக்களில் உத்தமன் யாரு? அவன். அதனால உயர்ந்த ஆன்மானால அவனை திருமணம் பண்ணிக்கலாம். யார? திருமால இன்னொரு ஆன்மா திருமணம் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம அப்ப யாரு? நம்ம அப்ப ஆன்மா கிடையாது. அதனால அவன் என்ன பண்ண முடியாது? திருமணம் செய்ய முடியாது. நாயகா நாயகி பாவனை சைவத்துல ஆல்மோஸ்ட் குறைவு இருக்கக்கூடாது. ஏன்னா சிவபெருமான் நாயகா நாயகி பெருமை அந்த தன்மைக்கு அவன் உட்பட்டவன் அல்ல. அவனை நாம போய் ஒன்னா சேர்ந்து கலக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன். அதனால நாயகா நாயகி அதனால சன்மார்க்கத்தை சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நாயகா நாயகி பாவனைன்னு சொல்றாங்க. அது தவறு. சன்மார்க்கம் என்பது குரு சீட உறவு. குருவுக்கும் சீடருக்கும் உள்ள உறவு. ஒரு பிறவியில இவ மனைவியா இருந்தா அப்படின்னா அடுத்த பிறவியில மனைவியா இருப்பான்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. நம்ம வேணா சொல்லிக்கலாம் 7 ஜென்மத்துக்கும் நீங்க தாங்க கணவர், நான் தாங்க மனைவின்னு சொல்லிக்கலாம். ஆனா இறைவனுடைய தன்மையில அந்த பிறவியில தான் கணவன் மனைவி, அதுக்கு அடுத்த பிறவியில கணவன் மனைவியா வர்றதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆனா குருநாதர் என்பவர் யார் அப்படின்னா இந்த பிறவிக்கு அவர் தான் குருநாதர், அடுத்த பிறவிக்கும் அவர் தான் குருநாதர், இதுக்கு அடுத்த பிறவிக்கும் தாய் மாறலாம், தந்தை மாறலாம், தெய்வம் கூட மாறலாம். இல்ல இந்த பிறவியில நாம சைவ குலத்துல பிறந்திருக்கோம், அதனால எங்க அப்பனை கும்பிடுறோம். அடுத்த பிறவியில வேற ஏதாவது மதத்துல இருந்தோம் வச்சுக்கோங்க, நாம என்ன பண்ணுவோம்? வேற சாமியை தான் கும்பிடுவோம். இல்ல நம்ம வேற நாத்திகம் பேசுற குடும்பத்துல பார்த்தா கடவுளை. தாய் மாறலாம், தந்தை மாறலாம், ஏன் தெய்வம் கூட மாறலாம். ஆனா குருநாதர் என்பவர் என்றும் மாறுவதில்லை. என்ன அழகு பாருங்க, என்ன அழகு.
குருநாதர் பேசும்போதே அடியனுக்கு கண்கள்ல நீர் பெருகுது. குருநாதர் என்பவர் என்றும் மாறுவதில்லை. இந்த ஆன்மா எத்தனை முறை பெறப்படுகின்றதோ அத்தனை முறையும் குருநாதர் வந்து ஒரு தடவை இதுதான் என்னுடைய சீடன்னு முடிவு பண்ணிட்டா எடுக்கின்ற பிறவிதோறும் அவர் தான் பொறுப்பு. யாருக்கிட்ட? சிவபெருமான்கிட்ட கொண்டு சேர்க்கிறவருக்கு. அதனால சீடன் தப்பு பண்ணா குருநாதர் பிறக்கணும். சீடன் தப்பு பண்ணா குருநாதர் பிறக்கணும். இந்த இவன் தப்பு பண்ணி பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க, இவனை சரி பண்றதுக்காக பிறக்கவே அவசியம் இல்லாத குருநாதன் பிறக்கணும். எப்படி? புவனிகள் சேவடி தீண்டினன் காண்க அப்படிம்பாரு. இந்த உலகத்துல அவன் கால் மண்ணுல பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இந்த படுபாவி நம்மளுக்காக இந்த மண்ணுல கால் தோய நடந்து வந்தானே, அந்த மாதிரி குருநாதர் என்பவரும் நாம் ஒரு முறை பிறக்கணும் அப்படின்னா அவரும். அதனால என்ன பண்ணுவார் குருநாதர்? எளிமையா யாரையும் சீடரை ஏத்துக்க மாட்டாங்க. பாத்தீங்களா? சீடர்லாம் எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க வரீங்களா? ஆஹா, ஏத்துக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த பக்கிய நம்ம குருநாதர் இந்த பக்கிய நம்ம சீடன்னு சொல்லிட்டு இது பிறக்கிறப்பெல்லாம் நான் திறந்து வர்றதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க பக்குவம் வராம ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா எல்லா ஆன்மாவுக்கும் ஒரு குரு உண்டு. எல்லா ஆன்மாவுக்கும் குரு உண்டு கன்ஃபார்ம். இந்த பிறவில நமக்கு தெரியாம இருந்தாலும் அடுத்த பிறவி எந்த பிறவில நமக்கு தெரியும். குருநாதர் தெரிஞ்சிட்டா, இவர் தான் குருநாதர்னு தெரிஞ்சிட்டா அதுதான் இறுதி பிறவி. இவர் தான் குருநாதர்னு தெரிஞ்சிட்டா அதுதான் இறுதி பிறவி. அப்போ குரு சீட உன்னதமான உறவு தான் சன்மார்க்கம். குரு சீட உன்னதமான உறவு தான் சன்மார்க்கமே தவிர நாயகா நாயகி பாவனை மணிவாசகர் தன்னை பெண்ணாகவும் இறைவனை ஆணாகவும் வச்சு பாடிருக்காரு இல்ல. இவர் என்ன பண்றாருன்னா பெண்களுக்காக பாடுக்க, பெண்களுக்காக வைத்து பாடிருக்காரு. பெண்களுடைய அந்த விளையாட்டுகள்ல சேர்க்கணுன்றதுக்காக மகளிர் விளையாட்டுகளை நின்று பாடுறதுனால அப்படி இருக்கே தவிர அந்த பாவனை நாம எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா நம்ம அப்ப யாரு? நம்ம அப்ப யாரு? சிவபெருமான். அவன் என்ன? அவன் என்ன கிடையாது, ஆன்மா கிடையாது. அவன் யாரு? அவன் யாரு? பரம்பொருள், எல்லாத்துக்கும் தலைவனுங்க, எல்லாத்துக்கும் தலைவன். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? கரெக்ட் தான், பதி. உமலாதேவா அட்டகாசம், உமலாதேவா அட்டகாசம். அவன் பதி, பதிதான். கணவனையே பதின்னு கூப்பிடுற வழக்கம் இருக்கு தெரியுமா? கணவனை பதின்னு கூப்பிடுவாங்க பாத்தீங்களா? கணவனையே பதின்னு கூப்பிடுவாங்க. மனைவி எப்படி கூப்பிடுவாங்க? கணவனை பதின்னு கூப்பிடுவாங்க. மனைவி எப்படி கூப்பிடுவாங்க? பத்னின்னு கூப்பிடுவாங்க ஐயா. பத்னி பதி அப்படின்னா மனைவி கூப்பிடுவாங்க. சதி. மனைவிக்கு பேரு சதி. தெரியல, தினமும் சதி பண்றதுனாலயே என்னமோ தெரியல சதின்னு பேர் வச்சிருக்காங்க, எனக்கு தெரியல. ஐயா பத்னின்னு சொல்லுவாங்க. பத்னி அப்படிங்கிற பேர் இல்ல, பத்னி உண்டு. பதிக்கு சமமான பேர் வந்து சதிதான். பதிக்கு சமமான பேர் சதிதான். அதனால சதின்னு பேர். சகின்னு சொல்லுவாங்க ஐயா. சகி கண்களில் சிறந்த பதியை விரதமாக கொண்டவள். யார? பதினா யாரு? பதினா யாரு? கணவனை விரதமாக கொண்டவள். விரதம்னு என்னது? விரதம்னு என்ன அர்த்தம்? நீங்க விரதம் இருக்கிறப்போ யாராவது கொடுத்தாங்கன்னு நீங்க வாங்குவீங்களா? நீங்க விரதம் இருக்கீங்க, யாராவது கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ நான் விரதத்துல இருக்கேன், வாங்க மாட்டேன். அது மாதிரி கணவன் ஒருவனையே பொருளாக கொண்டு விரதமாக. அதனால பதி விரதை, பதியாகிய கணவனை விரதமாக கொண்டவர். அதனாலதான் அவர் பேர் பதி விரதைன்னு பேர். சரியா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவபெருமான் என்பவன் பதி. அவனை ஆன்மாவோடு ஒப்பீடு செய்தல் கூடாது. அவனை கணவனா நினைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் சில பேரு. ஆனா அதுல இருந்து நாம இன்னும் கொஞ்சம் உயர்ந்து இன்னொரு வார்த்தை சொல்லிடுவோம். இந்த சன்மார்க்கம், சகமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், இந்த 4 மார்க்கமுமே எப்ப வரும் அப்படின்னா, நல்லா கவனிக்கிற முக்கியமான செய்தி. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. ஏன்னா இது முக்கியமான செய்தி. இது நல்ல டேக்கா கொடுக்குறீங்க எல்லாரும். ஆன் பண்ணாம டேக்கா கொடுக்கணும். உங்களை விட மாட்டேங்க, இந்த விட்ட விடுறதா இல்லை. நமச்சிவாங்க. ஆக 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 எனக்கு தெரியுறாங்க, எல்லாரும் தெரியுறாங்க. கலாவதி அம்மா தெரியுறாங்க, சாந்தி ஆரம்பிக்கும் அம்மா தெரியுறாங்க, சரஸ்வதி அம்மா, கணேஷ் ஐயா, சந்திரன் ஐயா, சுசிலா அம்மா, மகேஸ்வரி அம்மா, மகேஷ் அம்மா, புவனேஸ்வரி அம்மா, சந்திரமணியன் அம்மா,
ஆக ஆக அருமை அருமை. இப்ப ராஜேஸ்வரி அம்மா, சரஸ்வதி நாச்சிமுத்து அம்மா, புஷ்பா அம்மா எல்லாரும் எனக்கு கணக்கு நல்லா தர்றாங்க. மகிழ்ச்சி. விமலா தேவி அம்மா, ஜானகி அம்மா, புஷ்பலதா அம்மா அவர்கள் எல்லாம் தெரியுறாங்க. அடியன் செய்த பெரிய தபம் புவனேஸ்வரி எல்லாம் தர்றாங்க. அடியன் செய்த தபம் எல்லாம் கவனிங்க பிரேமா. எல்லாரும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சன்மார்க்கம், சகமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், இந்த எல்லா மார்க்கமுமே எப்ப வரும்னா இறைவனை உருவமாக வழிபாடு செய்யும் போதுதான் வரும். அப்பா அம்மா நினைச்சா என்ன உண்டு? உருவம் உண்டு. அப்பா நினைச்சாலும் உண்டு, அம்மா நினைச்சாலும் உண்டு. இதுல நல்லா கவனிங்க. இதுல தோழன் நினைச்சாலும் உருவம் உண்டு, சகமா இருக்கும். குருநாதர் நினைச்சாலும் உருவம் உண்டு. இந்த 4 மார்க்கங்களும் எப்ப வரும்னா உருவம் என்ற கோட்பாட்டுக்குள்ள நிக்கிறப்பதான். ஆனா அப்பா அம்மா ஆண்டான் அடிமை என்று சொல்ற 3, தோழன்ற 4மே என்ன ஆகும்? உருவம் வேணும். ஆனா குரு வழிபாடு செய்யும் போது என்ன ஆகும்னா, சிவபெருமானை எப்படி அருவுருவமா வழிபாடு செய்யறோமோ அது போல ஒரு காலத்துல குருநாதர் அருவமா மாறுவாரு. அதனால சன்மார்க்கம் என்னவா மாறும்னா அருவ வழிபாட்டுக்கு எடுத்துட்டு போகும். குரு சீடனாக, இறைவனை குருவாக தன்னை சீடனாக பாவிக்கின்ற அந்த பாவனையில உருவம் களையும். அவன் எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு நினைக்கிறத விட, அவன் எனக்கு தோழன் நினைக்கிறத விட, அவன் என்னுடைய ஆண்டான் அடிமை என்று நினைப்பதை விட, அவனுடைய குருநாதர் என்று நினைக்கும் போது உருவம் களையும். உருவம் களையலன்னு யாராவது நாங்க சாமி எனக்கு உருவ வழிபாட்டை தவிர தாண்டதுக்கு வேற உபாயம் இல்லையான்னா, அவனை குருநாதராக பாவனை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா உருவம் அப்படியே கொஞ்சமா மாறி என்னவா மாறிடும்? அருவுருவத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அந்த அருவுருவம் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? ஆர்வத்துல போய் சேர்க்கும். அப்போ இறைவனை அதுக்காக நம்ம வருவித்து செய்யக்கூடாது. கஷ்டப்பட்டு இவர் தான் எங்க தன்னால வரணும். அந்த எண்ணம் இழுத்து புடிச்சு இவன் தான் இனிமே ஐயா சொல்லிட்டாரு, நாளையில இருந்து நான் நான் குருநாதன்றதை விட குருநாதன் நினைக்கணும். அது எப்ப அந்த உணர்வை கொடுப்பீங்களோன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அது தன்னால மலர்ந்து வரணும். உள்ள புடிச்சு இழுத்து புடிச்சு நாயை கொடுத்து சங்கிலியில கட்டுற மாதிரி கட்டினோம்னா மனம் என்ன பண்ணும்? அத்துக்கிட்டு தான் ஓடும். அதனால அப்படி செய்யக்கூடாது. அதனால ஆனா அதுதான் அந்த சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் நீங்க குருநாதரா கிடைச்சிருக்கிற மாதிரிங்க ஐயா. சொக்கநாதா 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 கண்டிப்பா கண்டிப்பா. இது நல்ல வார்த்தை இல்ல. சிவசிவ நாராச நாராசா அமைச்சுவா. இதெல்லாம் எள்ளுக்கும் தகுதி இல்லாதவன் அடியன். அதனால குருநாதருக்குத்தான் முழு தகுதி உண்டு. அடிநாயனுக்கு ஒரு வேளை உங்களுடைய குரு ஒளி உங்களை வழி நடத்தும். அதனால அடிநாயனுக்கு ஒரு நாளும் அந்த சிறப்பு இல்லைன்றதை நான் அடிக்கடி கோடிட்டு காஞ்சிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா அது உண்மையும் கூட. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்போ இறைவனுடைய பாவனை எப்படி இருக்கணும் அப்படின்னா குருசீட பாவனை. சன்மார்க்கம் சன்மார்க்கம் அது லாஸ்ட்ல வச்சாங்க. காரணம் அங்க வரைக்கும் வரணும் அந்த பாவனை. இப்ப தில்லைக்கு போய் நம்ம நடராஜரை பார்க்கணும், போக முடியுதோ போகலையோ, தில்லைன்ற ஒரு ஊர் இருக்கு, அங்க நடராஜர்னு ஒரு கோவில் இருக்கு, அங்க சாமி ஆடுறாரு, அந்த காட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு டிக்கெட் கிடைக்காட்டினாலும் நாளைக்கு டிக்கெட் கிடைக்காட்டினாலும் என்னைக்கே ஒரு நாள் அங்க போவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துக்குத்தான் போகணும்ன்ற எண்ணம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்போ உருவம் கலையணும்னா குருசீடனாக சிவத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இங்க நாம பெற வேண்டிய பெரும் செய்தி. அப்போ இந்த புத்த நந்திகள் இருக்காங்க இல்லையா, புத்த நந்திகள் எல்லாம் கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே உங்க சிவபெருமான் அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அவனை எப்படி நீங்க தலைவனாக ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அதற்கு பதில் சொல்லுகின்றார். இந்த நந்தி அப்படிங்கிற பேர் யாருக்கு? நந்தினா யாரு? நந்தின்ற பேர் யாருக்கு தான் உரியது? சிவபெருமான். ஒரு நிமிஷம் சாமி, ஒரே आग ओहा पीछे ये लिप्स चमर नो ये लिप्स चमर अंची ओहा पीछा ओहा ओहा मणिकन स्वामी आग ये ओहा ओहा
நமஸ்காரம். தேங்க்யூ. ஆக நம்ம ஐயா நந்தினா யாருன்னு கேட்டீங்க. ஆமா, நந்தி என்று மாறமாட்டேன். கலாவத்தியமா என்னை பத்தி சிறப்பா புரிஞ்சுருக்காங்க. இவன் எங்கேயாவது போனா மறந்துடுவான், அதனால சொன்னாங்க. நந்தி என்றால் யாருன்னா, நந்தி என்பது சிவபெருமானுடைய நாமம். நந்தின்றது யார் நாமம்? நந்தி நாமம் நமச்சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாயவே அப்படின்னுவாங்க. நந்தி அப்படிங்கிறது குருவே சிவமென கூறினன் நந்தி. குருவே சிவமென கூறினன் நந்தி. நந்தி அப்படிங்கிற பேரு யாருக்கு உண்டு? சிவபெருமானுக்கு உண்டு. எல்லாம் உற்று கவனிக்கணும், முக்கியமான செய்தி இது. ஒரு கொஞ்சம் ஒரு முக்கியமான செய்தி. இந்த நந்தின்ற பேரு சிவபெருமானுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, சிவபெருமானுடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா? சிவபெருமானுடைய உண்மையான பேரு ஆனந்தின்னு பேரு. சிவபெருமானுடைய உண்மையான பேர் என்னது? ஆனந்தி. ஆனந்தி. ஆனந்தினா பெண்பாலுக்குரியதல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆனந்தத்தை தனக்குள்ள வச்சிருக்கிறவன், அதனால ஆனந்தி. மற்றவர்களையும் ஆனந்திப்பவன், மற்றவர்களும் ஆனந்திப்பான், அதனால ஆனந்தி. புரியுதா? இப்ப ஆனந்தின்னு ஒரு வார்த்தை, ஆனந்தினா ஆ கூட்டம் நந்தி இல்ல, ஆனந்தி. ஆனந்தம் இருக்கு இல்லையா, ஆனந்தி, அது ஆனந்தின்னு வருது. ஆனந்தினா என்னன்னா, தான் ஆனந்தமா இருப்பான். நீ ஆனந்தி அப்படின்னு நான் சொல்றேன், ஆனந்தி அப்படின்னு நான் சொல்றேன்னா நல்லா கவனிங்க. ஆனந்தின்னு சொன்னா நீ ஆனந்தமா இருன்னு அர்த்தம். அது வெறுப்பு. ஆனந்தினா வெறுப்பு. புரியுதா? வினை வினை வினை. ஆனந்தம் என்ற தொழிலை செய்வதனால அது பேர் ஆனந்தம். ஆக ஆனந்தி அப்படிங்கிறது ஆனந்தம். இப்ப குதித்தல் அப்படிங்கிற அந்த செயலுக்கு, அந்த வினை பெயருக்கு குதினா வினை, குதித்தல்னா என்னது? வினை பெயர் ஆயிடும். புரியுதுங்களா? அழு அப்படின்னு என்ன அர்த்தம்? அழுன்னா வினை, அழுதல் என்னது? அது வினை பெயர். வினைக்கும் வினை பெயருக்கும் வித்தியாசம் உண்டு. வினை அப்ப அழுகின்ற செயலுக்கு பேரு அழுதல். அழு அப்படின்னா அழச் செய்வது. அப்போ அது போல ஆனந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆனந்தினா முதல்ல நீ ஆனந்தமா இருந்து அர்த்தம். ஆனந்தி அப்படின்னா அர்த்தம் என்ன ஆனந்தப்படுத்துன்றதுக்கும் அந்த வார்த்தை தான். நீ ஆனந்தமா இருன்னு சொல்றதுக்கும் என்ன வார்த்தை தான்? ஆனந்தி. நான் சொல்றேன் ஆனந்தி அப்படின்றேன். ஆனந்தினா அர்த்தம் ஆனந்தமா இருன்னு அர்த்தம். ஆனந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஆனந்தப்படுத்துன்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை தான்? ஆனந்தி தான். சில பேரு கவனிங்க, சில பேரு தான் மெழுகு மாதிரி உருகிக்கிட்டு ஆனந்தமே இல்லாம மத்தவங்களை ஆனந்தப்படுத்துவாங்க. பாத்துறீங்களா? வீட்டுக்கெல்லாம் அப்பா வளர்ப்பாரு. அவர் பார்த்தேன்னா நல்ல ட்ரெஸ் போட மாட்டாரு, காலுக்கு செருப்பு போட மாட்டாரு, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாரு. ஆனா மத்தவங்க என்ன பண்ணுவாரு? பத்திரமா சந்தோஷமா வச்சுக்குவாரு. இது ஒரு டைப்பு. தான் ஆனந்தமா இருக்காது, ஆனா மத்தவங்களும் ஆனந்தமா வச்சுக்கும். அது ஒரு டைப்பு. சில பேர் என்ன பண்ணும் அப்படின்னா, தான் மட்டும் ஆனந்தமா இருக்கும், மத்தவங்க என்ன பண்ணும்? கஷ்டப்படுத்தும். நான் மட்டும் ஆனந்தமா இருக்கு, மற்றவங்க கஷ்டமா. அது ஒரு டைப்பு. நம்ம அப்ப யாருன்னா, தான் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களை ஆனந்தப்படுத்த மாட்டான், இல்ல அடுத்தவங்க ஆனந்தப்படுறப்ப அவன் கஷ்டப்பட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? தானும் ஆனந்தத்தை அனுபவிப்பான், நம்மளையும் அனுபவிக்க வைப்பான். ஒரே சொல்லு, தனக்கும் ஆனந்தம், எதிர்த்தாப்பு இருக்கிறவனுக்கும் ஆனந்தம்னா அது ஒரே சொல்லு. அதுக்கு பேர் என்னது? ஆனந்தின்னு பேர். சிவபெருமானுக்கு ஆனந்தி. விடையேறி, அவனுக்கு பேர் என்னது? சிவபெருமானுக்கு பேரு விடையேறி. மதிசூடி, பொடிபூசி. பொடிபூசினா வினை எச்சம் கிடையாது, அவன் பேரு பொடிபூசி. இதுல நல்லா எனக்கு தெரியல, எனக்கு இந்த வார்த்தை சரியா சொல்ல. அவன் ஊர் பக்கம் அம்மா என் உள்ளங்கவர் கல்வன் அப்படின்னு பாட்டுல. ஆமா, பொடி பூசின்றது அவன் பேரு. இப்ப இந்த வார்த்தை சொன்னா தவறுதான், ஏன்னா புரிஞ்சதுக்காக சொல்றேன். இந்த ஊர்ல அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணும்? கீழே பறக்கிறது, கீழே இருக்கிறது பறக்கி பறக்கி சாப்பிடுமே, அது பேர் என்ன சொல்லுவோம்? ஒட்டு பொறுக்கின்னா, ஒட்டு பெருக்குதலை தொழிலை செய்வதனால அதுக்கு ஒட்டு பெருக்கின்னு சொல்லுவோம்.
சுடலை பொடிய பூசுறதுனால அவன் சுடலை பொடி பூசின்னு பேர். புரியுதுங்களா? அவன் பேர் என்னது? சுடலை பொடி பூசி. விடையேறி. விடையேறினா விடையேறின்ற எச்சம் இல்ல, அது வினை எச்சம் இல்ல, அது என்னது? பேரு, வினை, அவனுடைய பேர் விடையேறி பொடி பூசி சொல்லுவோம்ல, அது மாதிரி அவனுக்கு பேர் அழுமூஞ்சின்னு அழுமூஞ்சி அப்படின்ற மாதிரி. அழுமூஞ்சின்னு அழுகின்ற தொழிலை செய்வதனால அழுமூஞ்சின்ற மாதிரி இவனுக்கு பேர் என்னது? பொடிபூசி, விடையேறி, மதிசூடி, அதெல்லாம் அவனுக்கு பேரு. அது மாதிரி ஆனந்தி அப்படின்றது பெருமானுக்கு ஒரு பேர். ஆனந்தி. இந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணும்? அவனும் ஆனந்தமா இருப்பான். அந்த ஆனந்தி மருதி நந்தியா மாறுச்சு. யாருக்கு? சிவபெருமானுக்கு. அந்த சிவபெருமான இப்ப கீரைய தூக்கிட்டு போறவனுக்கு என்ன சொல்லுவோம்? கீரையை தூக்குறவனுக்கு கீரைக்காரன் மாதிரி. கீரம் தான் கூப்பிடுவோம். தூரமா போயிட்டான், எப்ப கீரை அப்படிதானே கூப்பிடுவோம். மண்பானை தூக்கிட்டு போறான், மண்பானை கூப்பிடுவோமா இல்லையா? பதனியை கொண்டு வராரு, எப்ப பதனி இல்லப்பா சொல்லுவோமா இல்லையா? எதை சுமந்து வரானோ அவனுக்கு அந்த பேர் வைக்கிற மாதிரி ஆனந்தி என்ற நந்தியை சுமர்ப்பதனால நந்தியம் பெருமானுக்கும் நந்தின்னு பேர் வந்துச்சு. புரியுதுங்களா? ஏன் நந்தியம் பெருமானுக்கு நந்தின்னு பேர் வந்துச்சுன்னு? ஆனந்தி என்ற நந்தியை சுமப்பது, ஆனந்தி நந்தியா மாறிடுச்சு. நந்தி தான் சாமி. சாமியை சுமக்கிறவங்களுக்கு என்ன பேர் தான் வரும்? சாமியை சுமக்கிறவங்களுக்கும் அதே பேர் தான் வரும். அதனாலதான் நந்தி. புரியுதுங்களா? அதனால ஆனந்தி என்பது சிவநாமங்களிலே மிகச்சிறந்த நாமம். ஆனந்தி அடிக்கடி நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் சொல்லியிருக்கேன். எப்பா எனக்கு ஏன்பா ஆனந்துன்னு பேர் வச்சீங்க, ஏன்பா ஆனந்துன்னு பேர் வச்சீங்க, ரொம்ப டார்ச்சரா இருக்கு பானே. எனக்கு நாளுக்கு நாள் அவன் கொடுத்த விளக்கத்தை பாக்குறப்போ எங்க அப்புச்சி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல சரியாத்தான் பேர் வச்சிருக்காரு போல. எங்க அப்பனை சுமக்கிறனால நம்ம ஆனந்தமா தான் இருக்கோம். அப்பா சொன்னாரு, நீ பொண்ணா பிறந்திருந்தா ஆனந்தி, பையனா பிறந்தா ஆனந்து, இதுதான் நாங்க வைக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னாரு. அப்பதான் நினைச்சேன், ஒருவேளை பொண்ணா பிறந்திருக்கலாம் போல, எங்க அப்பன் பேரை முழுசா வச்சிருந்துருக்கலாம், ஆனந்தின்னு வச்சிருந்திருக்கலாம். அதனால இப்ப ஆனான்றதுனால குறைஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பாரு. இருந்தாலும் அந்த பெயருக்கான காரணத்தை தாங்குவதில் அடியன் பெருமை பெறுகின்ற உண்மையிலே அடியன் செய்வோம். அப்ப ஆனந்தி என்பது சிவபெருமானுடைய திவ்ய நாமங்களிலே ஒன்று. அப்பேற்பட்ட அந்த பெருமான இந்த நந்தி என்பவன் சுமப்பவனாக இருப்பதனால புத்த அந்த துறவியில இருக்கிறவங்களுக்கும் நந்தியம் பெருமான், புத்த நந்தின்னு அவங்களுக்கு பேர். புத்த நம்ம கிட்ட இருக்கிறத அவங்க வாங்கினாங்க. நல்லா கவனிங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொல்ல அவங்க வாங்கினாங்க, சில சொல்ல அவங்க கிட்ட இருக்க சொல்ல நம்ம வாங்கணும். ரெண்டு பேருமே பரஸ்பரம் பண்ணிக்கிட்டோம். புத்தர்கள் சமணர்களுடைய சொல்ல நம்மளும் வாங்கணும், நம்மளுடைய சொல்ல அவங்களும் வச்சிருக்காங்க. அதனால ரெண்டுமே உள்ளுக்குள்ள போய் மருவி பின்னி பிணைஞ்சு அதுக்குள்ள நமக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, அதை விட்டுலாம். அப்படி புத்த நந்திகள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதாக அமைந்தது திருச்சாளருடைய அந்த 5வது பாட்டு நாம ஏற்கனவே பார்த்தோம். தக்கனையும் கிச்சனையும் தலையறுத்த தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி. ஏன்பா தக்க யாகத்துக்கு எல்லாரும் நிறைய பேர் போனாங்களே, அவங்க எல்லாரும் உங்க அப்பனுக்கு சொந்தக்காரவங்க தானே, உங்க அப்பன் சொன்ன வேலையை செய்யறவங்க தானே, உங்க அப்பாவோட கம்பெனில தானே வேலை பாக்குறாங்க, ஆனா அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டானே உனக்கு. அவங்க எல்லாத்தையும் தாம் கம்பெனில வேலை பார்த்தவங்களே போட்டு தள்ளலாமா? அப்படி தள்ளினா அதுக்கு என்ன அர்த்தம்? அவனை போய் தலைவர்னு சொல்றீங்களே, இது என்ன காரணம்? அப்படிங்கிற மாதிரி தக்க யாகத்துக்கு சென்ற அத்தனை தேவர்களையும் தலையறுத்து எல்லாரையும் பண்ணிட்டானே, அவங்க எல்லாம் தொலைச்சிட்டானே, என்ன பண்றதுன்னா இவ சொல்றா, ஏம்மா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பார்த்தையே, செகண்ட் ஹாஃப் பார்க்கலையா? அவங்க எல்லாரையும் தலையறுத்தது, எல்லாமே பண்ணது சாரூபம் பெற்ற யாரு? வீரபத்ரர் பண்ணாரே தவிர சிவபெருமான் வந்து அங்கு எழுந்தருளி தலையறுத்த அந்த தேவர்களங்களுக்கு ஆட்டுத்தலையும் மான் தலையும் கொடுத்து அவர்களை வாழ்வித்து அங்கு இறந்து கிடந்த அத்தனை தேவர்களையும் உயிர்ப்பித்து அவர்களை வாழ்வடைய செய்தானே, அதை நீ கேட்கலையா அப்படின்னு ஒண்ணு. சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பத்தி உங்ககிட்ட கோல் மூட்டை என்ன பண்ணுவாங்க? அவங்களோட கெட்டதை மட்டும் காமிப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் நல்லது செஞ்சிருப்பாங்கல்ல, அது என்ன பண்ண மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. அப்போ நல்லதையும் சேர்த்து காட்டணும் அமைந்ததுதான் இந்த பாடல். அப்ப இந்த பாடலுக்கான பொருள் நம்ம ஏற்கனவே போன அமர்வுல பார்த்துட்டோம். அதனால இன்னைக்கு 6வது பாடல் பார்க்க இருக்கின்றோம். அலரவனும் மாலவனும் அறியாமை. பாடலாமா? அடியோர் பெருமக்கள் பாடலாமா? அலரவனும் மாலவனும் அறியாமை. பாடுங்க, ஜானகியம்மா பாடுங்க. திருச்சிற்றம்பலம்.
அலரவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய் நிலமுதற் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி நின்றதுதான் என்னேடி நிலமுதற் கீழ் அண்டமுற நின்றிட நேல் இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிராக்கான் சாழலோ தவிராக்கான் சாழலோ. அருமை அருமை அருமை. இன்னொருத்தவங்க பாடலாம், யாருக்காவது வாய்ப்பு, இன்னொருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க பாடலாம். நமச்சிவாய். என்னாச்சு பாடுறதுக்கு எல்லாரும் நான் நீந்தீங்க இன்னைக்கு என்ன ஆளைங்கானா பேரைங்கானா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னதான் பாட முடியும். சாந்தியமா பாடுங்க, சாந்தியம் பாடுங்க, பாடு. அம்மா அம்மா பாடு. ஐயா நான் பாடுறேங்க. அம்மா பாடணும், அதுக்கடுத்து விமலா அம்மா பாடு. சாந்தியமா பாடு. இந்த ராயம் பாடணும், அந்த ராயம் போயிடுச்சு. இந்த ராயம் பாடணும், அந்த ராயம் போயிடுச்சு. மாலவனோ அறியாமே அழலுருவாய் நிலம் முதல் கேளண்ட முறை நின்றதுதான் என்னேடி நிலம் முதல் கேளண்ட முறை நின்றில நேல் இருவரும் தம் சலமுகத்தாலாங்காரோ தவிரார்கான் சாழலோ சலமுகத்தாலாங்காரோ தவிரார்கான் சாழலோ 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 சாழலோ. அருமை அருமை சுவாமி. அம்மா விமலா அம்மா பாடலாம். ஒரே ஒரு செய்தி விமலா, ஒரு செய்தி. அப்போ அடியார்கள் யாராவது பேசுறீங்கன்னா உங்க வீடியோ ஆன் பண்ணி பண்றதுக்கு உங்க வீடியோவும் சேர்ந்து நம்ம யூடியூப்ல தெரியும், முகக்குறிப்பும் தெரியும். அது உங்களுக்கு காட்டணும்னு ஆசை, நீங்க காட்டிக்கலாம். இல்ல சாமி எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னா நீங்க நார்மலா க்ளோஸ் பண்ணி பாக்கலாம். சரி சரி சரி. அலரவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய் நிலமுதல் கீழண்டமுற நின்றதுதான் என்னேடி நிலமுதல் கீழண்டமுற நின்றிட நேர் இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாழலோ சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாழலோ. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். ஆக 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 ஆக. இப்ப கேள்வி என்ன கேள்வினா, அப்பா மேல ஒரு குற்றச்சாட்டு. ஏம்மா அலரவனும் மாலவனும் இல்ல? அலரவன்னா யாரு? அலரவன்னா இந்த அலர் என்ற மலரின் மேல, அலர்னா தாமரை, தாமரை மேல உட்கார்ந்துருக்கான் அவன் அலரவன். மாலவன், மாலவன்னா யாரு? மால்னா என்ன அர்த்தம்? மால்னா மயக்கம். மால்னா மயக்கம். அந்த மயக்கத்திலேயே இருப்பானே ஒருத்தன், அதான் மலரவன் பேரு, மாலவன் பேரு. மாலவன் அலரவன் அவங்களே அப்படிதான் கூப்பிடுறாங்க, மயக்கத்துல இருக்கிறவனே தான் கூப்பிடுறாங்க. நம்ம அப்பனுக்கும் பேர் இருக்கு, தாறுமாறான பேரு, பித்தான பேரு. அவனும் ஒரு பைத்தியக்காரன் தான், அவன் மயக்கத்திலே இருப்பான். அதனால அலரவனும் மாலவனும் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம, என்ன பண்ண, அறியாம, அவங்க அறியப்படாம அலல் உருவாய் நிலம் முதம் கீழ் அந்த முறை நின்றதுதான் என்னேடி. என்ன பண்ணிருந்திருக்கணும்? தெரியாதவங்களுக்கு தெளிவிக்கணும். அதுதானே ஒருத்தனுடைய அழகு. நல்லா கவனிங்க, அதுதான் கேள்வி. இவனுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, ரெண்டு பேர் குழம்பி இருக்கிறான், நான் தான் பெருசுன்னு சண்டை போடுறான். அப்ப என்ன பண்ணோம்? டேய் அடி முட்டாள்களா, நீங்க பெருசு இல்லடா, நான் தாண்டா பெருசுன்னு தானே சொல்லணும். அவங்க ரெண்டு பேருக்கு அப்படித்தானே புரிய வைக்கணும், பேசி புரிய வைக்கணும்ல. அது பண்ணாம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறப்போ இவன் நிலம் முதல் கீழ், நிலத்துல இருந்து கீழே அண்டம், அது அண்ட முறை அப்படியே அந்த ஆகாசமா அவன் என்ன பண்றான், அப்படியே நிலமுறை நிக்கிறானே அந்த முறை. அழல் உருவாய், அழல் தீப்பிழம்பா நின்னானே, அதுக்கு என்ன அர்த்தம்? கேட்கிற கேள்வி புரிச்சுதுங்களா? நம்ம அப்பா அம்மா என்ன கேள்வி? இவன் புரியலன்னு ஒரு வாத்தியார்கிட்ட வர்றான், இல்ல வாத்தியார்கிட்ட வரும்,
சாமி எனக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி வர்றான். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அங்க போய் நெருப்பு மாதிரி நின்னா என்ன பிரயோஜனம், இதனால என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்கிறான். இது எந்த காட்சி? திருவண்ணாமலை காட்சி. எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலை. அண்ணாமலை அண்ணுதற்கு அற்றவன். அவன் யாரு? அண்ணுதற்கு அற்றவன். அண்ணுதர்னா நெருங்குவதற்கே முடியாதவன். அதனால அண்ணாமலை. நெருப்பை நெருங்க முடியுமா? முடியாது. நல்லா கவனிங்க. அறியாதவருக்கு அது நெருப்பு, அறிந்தவர்களுக்கு அது அழல். அழல்னா என்ன அர்த்தம்? ஒளி இருக்கும், சூடு இருக்காது. தழல்னா என்ன இருக்கும்? ஒளியும் இருக்கும், சூடு இருக்கும். அது பேர் தழல். தழல்னா என்ன அர்த்தம்? ஒளியும் இருக்கும், சூடும் இருக்கும். அழல்னா ஒளி இருக்கும், ஆனா சூடு இருக்காது. நம்ம அப்பா அனல் உருவா நின்னா நினைச்சா இவங்க என்ன பண்ணிருந்துருக்கலாம். இல்ல இந்த கவனிக்கல ஒரு நிமிஷம், இந்த அழகான இடம், இந்த கவனிக்கல, இந்த கவனிக்கல, கவனிக்கலன்னா நம்ம இங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலான்னு இருக்கேன். கவனிக்கணும், கன்ஃபார்மா எல்லாரும் கவனிக்கணும். ஒரு நிமிஷம், இப்ப எல்லாரும் வீடியோ போடுங்கப்பா சீக்கிரம். ஒரு நிமிஷம் ஓடுங்க. அதுதான் ஜானகம், அதுதான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. கசந்தாவா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இதெல்லாம் முகத்தை காட்டினா நல்லா இருக்குவே, எப்படி இதெல்லாம் அடியருக்கு ஏன் இந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டேறீங்க நமச்சார். இது முக்கியமான செய்தி என்னன்னா, நல்லா கவனிங்க. அழல் உருவா அப்ப நிக்கிறான். அது என்ன இடம் அப்படின்னா, அவன் அழல் உருவா நிக்கிறான்ல, அது சுடாது. அந்த நெருப்பு என்ன பண்ணாது? அழல்ட்டாங்க. அழல்னு என்ன அர்த்தம்? சுடாது. என்ன பண்ணிருந்துருக்கலாம்? இதை சோதிக்கிறதுக்கு பதிலா, நல்லா கவனிக்கிற முக்கியமான செய்தி, இந்த அழலை சோதிக்கிறதுக்கு பதிலா அது இந்த அழல் நெருப்பு மேலையும் கீழையும் யார் இதுக்கு அடி முதல் அடி முடியையும் பார்த்து சோதிக்கணும்ன்றதுக்கு பதிலா இது என்னதான் இதுக்குள்ள போயிட்டு இருக்கலாம்ல. எங்க அப்பா ஞான சம்பந்தர் போன மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கலாம்ல. நினைச்சு பாருங்களேன். இந்த இதை சோதிக்கிறதுக்கு பதிலா நீ மேல போ நான் கீழே போன்றதுக்கு பதிலா அழலுக்குள்ள போயிட்டு இருக்கலாம். எங்க காதலாகி கசிந்து சொன்னார் இல்லையா, இந்த அழலுக்குள்ள நான் போறேன், எல்லாருக்கும் நமச்சிவாயத்தை மட்டும் மறந்துடாதீங்கப்பா, டாட்டா பாய் பாய் உள்ளுக்குள்ள போனார்ல யாரு? நம்மளுடைய ஞான சம்பந்தர் உள்ள அழலுக்குள்ள போனார்ல. கருவார் சோதிக்குள்ள எல்லாரும் அழலுக்குள்ள போனாங்கல்ல. அந்த மாதிரி திருவண்ணாமலை அழலுக்குள்ள போயிருந்தா எப்படி இருக்கும்? அவனை அனுபவிச்சிருப்பாங்க. யார? அவனை உணர்ந்திருப்பாங்க. உள்ளுக்குள்ள யாரு? சொல்லும் போதே அப்படி மேல் புள்ளரிக்குது. மலரவனும் அலரவனும் மாலவனும் என்ன பண்ணிருப்பாங்க? அழலுக்குள்ள போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அழல்னா என்ன பண்ணும்? அது என்ன பண்ணும்? ஒளி மட்டும் இருக்கும், சுடாது. சுடாதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. உள்ளுக்குள்ள போய் எட்டி பார்ப்போம்னு உள்ளுக்குள்ள போயிருந்தாங்க. அப்ப அனுபவிச்சு ஆனந்தத்தை அப்படியே அனுபவிச்சு அதுதான் மேலான பொருள்னு அப்பவே தெரிஞ்சு அப்பவே அமர்ந்து அப்பவே சரணாகதி பண்ணிட்டு வந்துருக்கலாம். இதை விட்டுட்டு இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுங்க? சோதிக்க போயிடுச்சுங்க. அதனால அழல் என்னவாயிடுச்சு? சோதியா மாறிடுச்சு அவங்களுக்கு. ஆனா அது அழல் தான், அது அழல் தான். ஆனா அழல்னா நெருப்பு இல்லைங்க. அழல்ன்றது சூடு இல்லாத நெருப்புக்கு பேரு அழல். தழல் அப்படின்னா சூடும் இருக்கும் ஒளி இருக்கும், அது பேரு தழல். புரியுதுங்களா? அழல் சொல்லுவாங்க. அனல் அது சூடு. அனல்னா சூடு மட்டும் அனல். அனல் மட்டும், அதாவது அதோடைய ஒளி இல்லாம வெறும் சூட மட்டும் அனல்னுவோம். அழல் அப்படின்னா சூடு இல்லாத நெருப்பு. அதுக்கு பேர் என்னது? மாசற்ற மலர்ந்த மலர் சுடர். மாசற்ற மலர்ந்த மலர் சுடர், அதுக்கு பேர் தான் அழல். சிவபெருமான் கையில வச்சு ஆடுறான்ல, அதுக்கு பேர் அழல் சொல்லுவோம். அதுக்கு பேர் தழல் கிடையாது, அழல். அழல்னா நெருப்பில் சூடு இல்லாத குற்றம் இல்லாத நெருப்புக்கு பேரு அழல்னு அர்த்தம் சாமி. இப்ப நெருப்புக்கு குற்றம் எது? நெருப்புக்கு குற்றம் எது? சூடுதான். அதனாலதான் அதை நம்ம போட முடியல. அப்போ அவ அழல் உருவாய் நின்றப்போ இதை சோதிக்காம உள்ளுக்குள்ள 2 பேரும் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அவங்க என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அவங்க பண்ணல. அது மாதிரி நம்ம அப்பனை சோதிக்கிறத விட்டுட்டு அவனையே அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா நமக்கு ஆணவமும் வராது, மேல இங்கேயும் அலைய தேவையில்லை. அது அழகா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அவங்களுக்கு தெரியல. சரி, ஓகே. இப்படி 2 பேரும் வர்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, நான் தான் இந்த உலகத்தை படைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். நீ படைக்கிறது ஒண்ணும் பெருசு இல்ல, அதை காப்பாத்தணும்ல. அப்ப காப்பாத்துறதுக்கு நான்
வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறப்ப 3ஆவது ஒருத்தர் சண்டை போட்டிருக்கணும்ல. எல்லாத்தையும் நான் தான் ஒடுக்குறேன், நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் நான் தான் ஒடுக்குறேன். அப்போ ஒடுக்குறவன் நான் தான் பெருசுன்னு உருக்குறன்னு வந்திருக்கணும்ல, வந்திருக்கணுமா இல்லையா? அந்த சண்டையில வரல. ஏன்? உருத்திரனுக்கு கொஞ்சம் அந்த ஆணவம் குறைவு, அதனால வரல. நீங்க நம்ம பண்ணிட்டு போங்க. ஒரு பொருளை அழிக்கணும்னா நல்லா கவனிங்க, அதை காக்காம விட்டுட்டாலே என்ன ஆயிடும்? ஒரு பொருளை அழிக்கணும், காக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன பொருள்? அந்த பொருள் என்ன ஆயிடும்? பானை அதுவே அழிஞ்சிரும்ல. அந்த அழிவை செய்வதில்லை நம்ம பெருமான். நம்ம ஒருத்தன் கேள்வி கேட்டானா, சமணர்கள்ல தான் கேட்டானா, சமணர்கள் ஒருத்தன் கேள்வி கேட்டானா, ஏன்டா அழிக்கிறதுக்கு ஒரு கடவுளாடா, அழிக்கிறதுக்கு போய் ஒரு கடவுளா? காக்காம விட்டுட்டா தன்னால அழிஞ்சு போயிருமேடா, காக்காம விட்டுட்டா தன்னால அழிஞ்சு போயிருமே, அழிக்கிறதுக்கு போய் கடவுளா? ஒருத்தன் சும்மா இருக்கானான்னு பாக்குறதுக்கு ஒருத்தனை வேலைக்கு வச்சானா, ஒருத்தன் அவன் சும்மா இருக்கானான்றத பாக்குறதுக்கு ஒருத்தனை வேலைக்கு வச்சானா. அந்த மாதிரி ஏன்டா அழிக்கிறதுக்கு ஒரு கடவுளாடான்னு எல்லாம் கேள்வி கொண்டு எல்லாம் கேட்டாங்களாம். இவன் சொன்னானா, தானால விட்டா அது அழிஞ்சிடும். காட்டுல தீ இருக்குல்ல, பொருத்தி வச்சுட்டோம்னா தானால விட்டா அது அழிஞ்சிடும். ஆனா என்ன பண்ணும்? தாறுமாறா போய் அழிக்கும். காட்டு தீ அழிக்கணும் என்ன பண்ணுவாங்க? காட்டு தீ வருது, அது அழிக்கணும் என்ன பண்ணுவாங்க? காட்டு தீயை அழிக்கணும், அது என்ன பண்ணுவாங்க? மேல இருந்து தண்ணி ஊத்துவாங்க ஐயா, மேல இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து. தண்ணி இல்ல, அதை அழிக்கவே முடியாதுங்க ஐயா, காட்டுல அழிக்கவே முடியாது, பரவிட்டே இருக்குங்க ஐயா. காட்டு தீ அழிக்கணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனிங்க, ஆப்போசிட் சைடுல நெருப்பு மூட்டுவாங்க ஐயா. கவிதாமா அருமை. அதாவது முள்ளால எடுக்கிற மாதிரி, விஷத்தால் எடுக்கிற மாதிரி, சாணத்தால் மலத்தால் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? நெருப்பால் எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அன்கண்ட்ரோல்டு நெருப்பு வரப்போ சுத்தி கண்ட்ரோல்டா நெருப்பு வைப்பாங்க. புரியுதுங்களா? அன்கண்ட்ரோல்டா வருது இல்ல, அதை சுத்தி பவுண்டரியில கண்ட்ரோல்டா எல்லாரும் அட் அ டைம் நெருப்பு வைப்பாங்க. இந்த நெருப்பு இந்த பக்கம் போகும், அந்த நெருப்பு அப்படி வரும். 2 நெருப்பு சந்திக்கிறப்போ 2 அணைஞ்சிரும், குப்புன்னு அணைஞ்சிரும். இதுதான் நெருப்பு அணைக்கிற வழி, காட்டு தீ அழிக்கிற வழி. புரியுதுங்களா? நெருப்ப அப்போ அன்கண்ட்ரோல்டா அழிகிறதுக்கு பேர் அழிவு கிடையாது, கண்ட்ரோல்டா பண்றான். யாரு? காக்காம விட்டா எல்லாம் அழிஞ்சு போயிடும். இது எப்ப கரெக்டா அழிக்கணும்னு சொல்லி அழிக்கிறான்ல, அதுக்குத்தான் ஒருத்தன் வேணும், இதுக்கு இந்த வயசுல தூக்கணுமா, இதுக்கு 85 வயசுல தூக்கணுமா, இல்ல 8 வயசுல தூக்கணுமா, இல்ல 15 வயசுல தூக்கணுமா, எப்ப யார எப்படி என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணுவதனால அவனுக்கு. அதனால சரி, இப்ப ஏன் அந்த கேள்வினா, 2 பேரும் புரியாம வந்தாச்சு. அந்த அழல் நெருப்புக்குள்ள நான் என்ன நினைப்பேன், அட படுபாவீங்களா, எங்க அப்பன் கண்ணு முன்னாடி தோன்றியும் அவனை போய் தொட்டு அனுபவிச்சு, அவனை அப்படியே பருகி அனுபவிச்சு, அவனை உருகி அனுபவிக்காம அதை போய் சோதிக்கணும்னு நினைச்சு 2 பேரும் பல யுகங்களா, இங்க பாருங்க கவனிங்க, இதுதான் தீபம்னு வச்சுக்கோங்க, இதுதான் அழல் வச்சுக்கோங்க, அப்படியே பேரலாவே கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மேல போயிட்டு இருக்காரு, இவர் பேரலாவே கீழே போயிட்டு இருக்காரு. ஒரு கணம் லேசா அப்படி தொட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அழல லேசா தெரியாதனமா தொட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க உடம்புல அந்த ஆனந்த மணிவாசகர் பெருமான் பெற்ற ஆனந்தமும் 63 நாயன்மார்கள் பெற்ற ஆனந்தமும். நம்ம இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். இளையான்குடி மாறனார் வந்து சாப்பாடு போட்டார், அதெல்லாம் நான் கதை நிறைய பார்த்திருக்கோம். அந்த கடைசி சீன் மட்டும் சொல்றேன். விதானத்தை உடைச்சாச்சு, விளை நெல்லை எடுத்து வறுத்தாச்சு, இடிச்சாச்சு. இந்த அம்மா அதை இடிச்சு கல்லு பொறுக்கி, ஏன்னா எங்க இருந்து வந்திருக்கு? நார்மலா எடுத்தாலே கல்லு வரும், சகதிக்குள்ள இருந்து வந்திருக்கு. கல்லை பொறுக்கி எல்லாம் எடுத்து நைட் அந்த அம்மா இப்படிதான் கல்லை பொறுக்குச்சோம். அப்படியே அந்த அம்மா கல்லை பொறக்கல, அது வினைய தானே கலைஞ்சுதான். சாமியை அது கல்லை பொறுக்கி இடிச்சு குத்தி என்ன பண்ணுச்சு, கஞ்சி சமைச்சு சோறு வடிச்சு. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஏன் நெல்லு கஞ்சி ஏன் கொடுக்கணும், யார்ட்டையாவது கொண்டு போய் கேப்பையை வாங்கி இடிச்சு கேப்பை கோலை கஞ்சி கொடுத்தோம். இல்ல அடியார்களுக்கு நெல்லு சோறு தான் போடணுமா. இந்த காலத்துல நெல்லு சோறு அபூர்வம், அடியார்களுக்கு அப்படிதான் போடணுமா. நெல்லை வறுத்து அந்த அம்மா இடிச்சு குடைச்சு எல்லாம் பண்ணி, இந்த ஐயா கூட இருக்காரு, என்ன எப்பா இது விதானம், இது ஒண்ணுதாயா, இதை உடைச்சா அந்த வீடு விழுந்துடும், நாளைக்கு வீடு இருந்தா பாத்துக்கலாம், எல்லாம் இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு அடியார்களுக்கு உதவுதான் பாத்துக்கலான்னு அந்த விதானத்தையே உடைச்சு கொடுத்து எரிச்சு வச்சு எல்லாம் பண்ணி, அந்த 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 அம்மாவுக்கு ஒரு கீரை தான் கிடைச்சுதான். வாசல்ல வீட்டுக்கு முத்தத்துல கீரை வளர்ந்து கிடக்கு, ஒரு கீரை தானா. இந்த ஒரு கீரையே கடையலாம், புளி போட்டு கடைஞ்சு கடையலாம். அந்த ஒரு கீரையே வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சு ஒரு மசியலாம். அந்த ஒரு கீரையே அஞ்சா செஞ்சாங்களாம். நம்மளால என்ன பண்ணுவோம்,
ஆனா என்னதான் பண்ணுவோம், யோ போதும்யா போதும் போதும், ஒரே ஒரு கீரையை வச்சிருக்கோம், ஒன்னும் பிரச்சனை, வந்தவங்களுக்கு என்ன, வந்தவங்களுக்கு என்ன பசிதானே ஆத்தணும், வந்தவங்களுக்கு பசிதானே ஆத்தணும், இல்ல ஒரு கீரை கடைஞ்சா பத்தலையான்னா ஒரு கீரையை கடைஞ்சு வச்சா அவங்க என்ன நினைப்பாங்களா, ஏதோ பஞ்சத்துக்கு பசிக்கு சாப்பாடு போட்ட மாதிரி இருக்குமே, அது பேரு விருந்தாகுமா, அது பேர் விருந்தாகுமா, ஒரு 4-5 பதார்த்தம் இருந்தா தானே அது பேர் விருந்து அப்படின்னு அந்த அம்மா நினைச்சு ஒரு கீரைய கொஞ்சம் போல தக்காளி போட்டு தாளிச்சு, ஒரு கீரையில புளிய ஊத்தி தாளிச்சு, ஒரு கீரையை வதக்கி, ஒரு கீரையை அப்ப ஒரே கீரை தான் 5ஆ செஞ்ச அந்த தன்மையை நினைச்சு பாக்குறப்போ வந்தவங்களுடைய மனசு கோணிடக்கூடாது. வந்தவங்க ஏதோ சாப்பாட்டுக்கு வந்தாங்க, சாப்பாடு கொடுத்தோன்ற எண்ணம் அவங்கள நம்ம ராயலா கவனிக்கணும், நம்ம கிட்ட இருக்கிற பொருள் இதுதான், இதை வச்சு அவங்க ராயலா கவனிக்கணும்னு அவங்க நினைச்ச நினைப்பை விட அது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. இந்த ஆள் அந்த பக்கம் திரும்பி படுத்து கிடக்காரு. இந்த ஆளுக்கு கண்கள்ல நீர் பெருகுது, யாருக்குமே நீர் பெருக, எதுக்குமே அழாதவன் ஒரு பக்கம் சிரிச்சு இந்த பக்கம் அழுதா அழறதுக்கு கண்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு நினைச்சு அவன் ஒரு சாட்சி அந்த பக்கம் நின்று அழுறான். இந்த பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுதுங்களே, இந்த பிள்ளைங்க அடியார்களுக்கு உணவளிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்றது, இப்படி ஒரு அன்பா நான் எங்க போய் பார்க்க போறேன், என் குழந்தைங்க இவ்வளவு அன்பா இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு பக்கம் அழுது, தனக்கு உணவு இல்லாம 5 நாள் இல்லாம இருந்தாலும் விதை நெல்லுதான் இன்னொரு 6 மாசத்துக்கு உணவுனாலும் அந்த நெல்லை கைகளாலே தேடி எடுத்து அந்த நெல்லையும் குத்தி உடைத்து வீட்டுக்குள்ள விதானத்தை உடைத்தெறிந்து கொஞ்சம் போல இருக்கிற ஒரு கீரையும் 5ஆ பிரிச்சு வதச்சு அந்த எல்லாத்தையும் போட்டு நெய் இல்ல இருந்தாலும் எனக்கையோ பண்ணி கொஞ்சம் நல்லா பாத்துருக்காரு. அவர் ஒரே சோற அழகா வடிச்சு 5 விதமான காய்கறிகள் வச்சு எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு விருந்து மாதிரி செஞ்சுட்டு இப்ப அவர் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவன் சாட்சி அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்கான். அவனை போயிட்டு அவனுக்கு துண்டு கொடுத்து துவட்ட கொடுத்தம்மா, துண்டெல்லாம் கொடுத்து துவட்டியாச்சு. இப்ப என்ன பண்றாங்க, ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா எந்திரிக்கல, அவன் தான் அழுதுட்டு இருக்கானே. அந்த பக்கம் திரும்பி ஐயா ஐயா சுவாமி அப்படின்றான், எந்திரிக்கல. அவர் சொல்றாரு, இன்னும் அதிர்ந்து கூப்பிடாத, பயந்து எந்திரிச்சிட போறாங்க. இன்னொரு தடவை என்ன பண்ணாத, அதிர்ந்து கூப்பிடாத, பயந்து எந்திரிச்சிட போறாங்க. நம்ம 2 பேரும் திருவடியை லேசா தொடுவோம், எங்க திருவடியை லேசா தொடுவோம் அப்படின்னு போயிட்டு ஒத்த பக்கம் படுத்திருந்த அவனுடைய திருவடியை லேசா 2 பேரும் ஐயா அப்படின்னு தொட்ட உடனே அந்த அழல் உருவத்தில் இருந்த அத்தனை இன்பமும் அந்த 2 ஆன்மாக்களுக்கும் அடிச்சு நவத்தின இடம் தானே நம்மளுடைய பெருமானுடைய இடம். அப்படியே அவங்க 2 பேரும் தொட்ட உடனே அழலா நிக்கிறான், அப்படியே அரும்பெரும் அழலாக நிற்கின்றான். யாருக்கு காமிச்ச அழலு, இன்னைக்கு மாலரவனுக்கும் காமிச்சாலே அதே அழலு எங்களுடைய இளையான்குடியின் மாறநாயனாரும் எங்க அம்மையாரும் அதை தொட்டு பார்த்து அழலா மாறினாங்களே, ஒருவேளை நீங்க அழலை தொட்டுதான் எங்க அப்பன் திரும்ப உருவமா கூட எடுத்து உங்களுக்கு அருள் செஞ்சிருப்பானே, அதை தொட்டு பார்க்காம விட்டுட்டீங்களே, எங்க அப்பனை தொட்டு பார்க்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம என்ன சொல்வது. அப்படி அந்த அழல் உருவமாக பெருமான் நிக்கிறான். அப்படி நிக்கும் போது அப்படி ஏன் நின்னா அப்படின்னா, இவன் என்ன சொல்றான், படைச்சதுல நான் தான் பெரியவன்றான். அவன் என்ன சொல்றான், காத்ததுல நான் தான் பெரியவன்றான். இவங்க 2 பேருக்கும் வாய் சண்டை தான் போடுது. வாய் சண்டை போடுற இடத்துல அமைதியா இருந்து பாத்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இல்லை. நான் தப்போ திப்போன்னு கத்துவேன், ஐயோ ஆச்சாங்க பூச்சா ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா என்ன மாதிரி கத்த முடியாது. ஆனா எங்க வீட்டம்மா எதுவுமே பேச மாட்டாங்க, அவ்வளவுதான், கப்பு சிப்புன்னு அமைதி. 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல, இந்த அம்மா எப்படி ஒரு 3 நாள் 4 நாளைக்காவது மெயின்டைன் ஆகும் அப்படி அமைதி. என்னடா இவ்வளவு கத்தி இருக்கோம், திரும்ப சண்டை போட்டுருந்தா கூட மனசு ஆறிட்டு இருக்கோம். இந்த அம்மா பிசாட்டுக்கு வருது போகுது, சாப்பாடை வைக்குது போகுது, ஆனா அவங்க கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்குது அப்படின்னு நாமளே நினைச்சு வருத்தப்பட்டு கடைசியில அம்மா தாயே தயவு செய்து நான் செஞ்சது தப்புமா, என்னை விட்டுருமா, ஒரு வார்த்தை பேசிடுமா அப்படின்னு சொல்லி சரணாகதி அடையிற மாதிரி என்ன பண்றான், எதுவுமே பேசாம நிக்கிறான். இப்ப இந்த 2 பேர்த்துக்கும் என்ன டவுட், அப்ப கேக்குறான், ஏன்பா இவ்வளவு நேரம் நம்ம சொன்னையே பிரம்மா இந்த நெருப்ப நீ படைச்சையான்னு கேட்டான். ஐயோ நான் எங்க படைச்சேன், இது நானே படைக்கல. நீ படைக்கலையா, பத்தியா, நீ படைக்காமலே ஒரு பொருள் வந்துருச்சு பத்தியா, அப்ப நீ என்ன படைப்புக்கு பெரிய தொழில் அதிபர், படைப்புக்கு என்ன அதிபர் நீ சொல்ற அப்படின்றான். உடனே இவர் என்ன கேக்குறாரு, சரி நான் படைக்கல, சரி நீ இதை காத்துக்கிட்டு இருக்கியான்னு கேக்குறேன். ஆனா நெருப்பு அப்படியே நின்ன மாதிரி எரியுது, நின்னு எரியுது, நீ இதை காத்துக்கிட்டு நான் காக்கலையே அப்படின்ன உடனே
அப்ப காக்காம எரியுதுன்னா அப்ப நீ என்ன காத்தல் தொழில் பண்ற அப்படின்னு உடனே அப்ப 2 பேத்துக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. நாம படைக்காமலே ஒருத்தன் படைப்பான். யாருக்கு? பிரம்மனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. நாம படைக்காமலே ஒருத்தன் படைப்பான், நாம காக்காமலே ஒருத்தன் காப்பான், காத்து நிப்பான். அவன் யாரு? அப்ப இத படைச்சவன் கண்டிப்பா ஒரு திரிய எடுத்து ஒரு இடத்துல பத்த வச்சிருக்கான்னு அந்த முக்குல அவன் இருக்கணும், இல்லாட்டி இந்த முக்குல அவன் இருக்கணும். அப்படித்தானே? இந்த திரிய கொளுத்துனவன் என்ன பண்ணணும்? ஒண்ணு அந்த முக்குல இருக்கணும், இல்லாட்டி இந்த முக்குல இருக்கணும். நீ என்ன பண்ணு, நீ மேல போ. நீ தான் என்ன பறவை வச்சிருக்கேல்ல, அதனால அன்னப்பறவை வச்சு நீ மேல போய் அந்த முக்குல எவன் கொளுத்துறியான்னு நீ போய் பாரு. நான் என்ன பண்றேன், நான் பன்றி உருவம் எடுத்திருக்கேன், ஒரு பிறவியில பன்றி உருவா இருந்திருக்கேன். அதனால அந்த பிறவியில இருக்கனால நான் உருவி 7 தளமும் உருவி கீழே அப்படியே குடஞ்சு வேகமா குடஞ்சு கீழே போய் நான் பாக்குறேன். யாரு ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ அவங்கதான் வின்னர். ஓகேவா அப்படின்றாங்க, டீல் அப்படின்றாங்க. விசில் ஊதுன உடனே இந்த பக்கம் இவன் பறக்குறான், அந்த பக்கம் இவன் குடையிறான். இவன் குறைஞ்சுக்கிட்டே போறான், பல யுகங்களா குறைஞ்சுக்கிட்டு போறான். இவன் பறந்துகிட்டே போறான், பல யுகங்களா பறந்துட்டு போறான். எத்தனை யுகம் பறக்கிறேன்னு இவனுக்கும் தெரியல, எத்தனை யுகம் குறைஞ்சேன்னு இவனுக்கும் தெரியல. கடைசி வைக்க 2 படுபாவிகளும் எதை தொடல சிவபெருமான் திருவடி தொடலை. அந்த அழலை டச் பண்ணிருந்தா என்ன ஏதுன்னு டச் பண்ணிருந்தா என்ன இருந்திருக்கும்? நம்மளுடைய இளையான்குடி மாறனாரும் அவங்களும் பெற்ற அந்த பேரின்பத்தை அனுபவிச்சு அப்படியே கரைஞ்சு உறிஞ்சு உடஞ்சு அடுத்த பிறவே இல்லாம அப்படியே கரைஞ்சு போயிட்டு இருக்கலாம். 2 பேரும் பண்ணல. அப்படி போறப்போ ஒரு ஸ்டேஜ்ல உணர்ந்தா, ஆகா இது என்ன இல்ல, இது நம்ம சக்திக்கு மீறினது இல்ல, இது ஏதோ நம்மளையும் மீறின சக்தின்னு 7 தளத்தையும் உருவி குடைந்த அந்த திருமால் கையை தூக்கி தலையில வச்சுட்டார். கையை தூக்கி தலையில வச்சு, எனக்கு இது என்ன உருவம் தெரியல, போற்றி சயசய போற்றி போற்றி சயசய போற்றி அப்படின்றார். மேல போனவன் அவன் அந்த அந்த தெரியும் இல்லையா, அந்த தாளம்பு கதை சொன்னது அதெல்லாம் நடந்தது. ஆக இவர் போற்றி சகசய போற்றின்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன காமிக்கல. கடைசியில 2 பேருக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது என்னன்னா, நான் மட்டும்தான் காக்கிறேன் நினைச்சேன்ல, அந்த எண்ணம் தவறு அப்படின்னு யாருக்கு வந்துருச்சு? திருமாலுக்கு வந்துருச்சு. பிரமனுக்கு என்ன எண்ணம் வந்துருச்சுன்னா, நான் மட்டும்தான் படைக்கிறேன்னு நினைச்சேன்ல, அந்த எண்ணம் தவறு அப்படிங்கிற 2 பேருடைய அந்த அகங்காரம். அகங்காரம்னா என்னன்னா, நம்மளுடைய எண்ணம் இருக்குல்ல, அது விரிஞ்சிருக்கும். நான் அப்படின்ற எண்ணம் என்ன பண்ணும், காரம்னா விரிஞ்சிருக்கும். அந்த அகங்காரம் அப்படியே ஒடுங்குச்சுன்னா என்ன ஆயிரும்? நம்முடைய அகம்னா அந்த ஆன்மா. அகங்காரம் அதாவது அப்படியே காரம்னா பிரகாரம்ன்ற மாதிரி. பிரகாரம்னா என்ன? விரிஞ்ச இடத்துக்கு பேரு காரம்னாலே இடம்னு அர்த்தம். காரம்னால என்னது? இடம். பிரகாரம் மாதிரி அது விரிஞ்சிருக்கு. இந்த அகங்காரம் ஒடுங்குனா அதுக்கு பேர் என்னது? இந்த அகங்காரம் ஒடுங்குனா அதுக்கு பேர் என்னது? ஓங்காரம். அகங்காரம் ஒடுங்குனா என்னது? ஓங்காரம். எல்லாமே இதுலதான் போய் ஒடுங்கும். பிரணவம் என்ற ஓங்காரத்துலதான் ஒடுங்கும். யாரு பிரணவத்துல ஒடுங்குவாங்கன்னா, இந்த அகங்காரம் இல்லாத ஆன்மாக்கள் தான் அங்க போய் ஸ்டிக் ஆகும். எந்த ஸ்டிக்கு? ஓம்காரத்துல ஸ்டிக் ஆகணும்னா, ஸ்டிக்கரா ஒட்டணும்னா ஓம்காரத்துக்கும் அகங்காரம் கிடையாது. நமக்கும் அகங்காரம் இல்லை அப்படின்னா நம்ம ஓம்காரத்தோட ஒட்ட முடியும், அந்த இன்பத்தை பெற முடியும். அப்படி 2 பேரும் தன்னுடைய நிலையை அறிந்தார்கள். சப்போஸ் அன்னைக்கு அண்டமுறை நிலைத்து நிக்கல அப்படின்னா, இவங்க 2 பேரும் இப்ப இவங்க கிட்ட நேர்ல வந்து பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நேர்ல வந்து 2 பேர் வந்து சிவபெருமான் வந்து பிறையோட சடையோட அந்த அந்த கையில சூலத்தோட தலையில கங்கையோட ஒரு பாதி பெண்ணோட காலில் கல்லலோட பெருமான் வந்து அப்படியே நின்று பேசுறான்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? டேய் டிராமா குரூப், நீ யாருன்னு எனக்கு தெரியும். யாரை பார்த்து நம்ம அப்பனை பார்த்து, டேய் டிராமா குரூப் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ போ நான் பார்த்து, அப்படிதான் சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா 2 பேருக்கும் எந்த வார்த்தையும் சொல்லாம நீ அழல் உருவாய் நிலம் முதல் கீழ் அண்டமுறை நின்றான். யாரு? நம்ம அப்ப நீ அண்டமுறை நின்றான். அந்த ஒரு செயல்னாலேயே இந்த இருவருடைய ஆங்காரம் தவிர்ந்தது. அவன் பேசவே இல்லை. 4 பெருமக்கள் வந்தாங்க. யாரு? சனகாதி முனிவர்கள் வந்தாங்க. சாமி எல்லாம் படிச்சிட்டோம், வேதம் படிச்சிட்டோம், உபநிதம் படிச்சிட்டோம், எல்லாம் படிச்சிட்டோம், ஆகமம் படிச்சிட்டோம், எல்லாம் படிச்சிட்டோம் சாமி, மனசு ஆனா நிக்கல. ஒரு ஆகமத்துல பார்த்தா வியாழக்கிழமை இது தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போடுன்னு போட்டிருக்கு. இன்னொரு ஆகமத்துல பார்த்தா
சனிக்கிழமை சாய்பாபாவுக்கு போய் துணி போடுன்னு போட்டிருக்கு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல சாமி அப்படின்னு குழப்பத்துல நிக்கிறப்போ சாமி என்ன பண்ணாரு? பேசல. ஏன்னா இந்த குழப்பமே எதனால வந்திருக்கு? சொல் என்ற நாதத்துலதான் வந்திருக்கு. பேச்சுனாலதான் அந்த குழப்பமே வந்திருக்கு. அப்ப அந்த குழப்பத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணும்? பேச்சு இருக்கக்கூடாது. வாக்கிரந்த மௌனமாய் வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி, வாக்கும் இருக்கக்கூடாது மனமும் இருக்கக்கூடாது. அதனால சின்முத்திரையை காமிச்சிக்க அமைதி உட்கார் 4 பேர் அப்படின்னு உட்கார சொன்னாரு. உட்கார்ந்த உடனே பெருமான் காட்டிய சின்முத்திரனுடைய அர்த்தத்தை உணர்ந்து அத்துவிதமாக பெருமானோடு கலந்து நின்று இன்றும் சிவபெருமானுடைய திருவடி கீழே 4 பெருமக்கள் ஆனந்தத்துல அத்துவிதத்துல கலந்து நிற்கின்றாங்க. நம்ம அப்பா பேசி சொல்லித்தரவன் இல்ல. நல்லா கவனிங்க. நீங்க போய் கேட்கலாம், ஏன்டா படுபாவி, இத்தனை வருஷமா உனக்கு நான் பிரதோஷத்தன்னைக்கு நான் பால் ஊத்திருக்கேனே, உனக்கு நான் மாலை போட்டிருக்கேனே, உனக்கு 108 திருவிளக்கு போட்டிருக்கேனே, ஒவ்வொரு வருஷமும் நெய் விளக்கு கைங்கரியம் பண்ணிருக்கேனே, கோவில் திருப்பணி செய்திருக்கேனே, 1008 கோவில்களுக்கு உளவார செய்திருக்கேனே, 2015 தடவை முற்றோதல் செய்திருக்கேனே, படுபாவி இது வரைக்கும் எதுவுமே பேச மாட்டேங்கிறையே, வாயை திறந்து ஊங்கூட சொல்ல மாட்டேங்கிறையே, என்னடா நீ அப்படின்னு கேட்டா, அவன் பேசாது இருக்கின்ற மௌன நிலைதான் பெருமுபதேசம். அதுதான் பெருமுபதேசம். அவன் என்ன சொல்றான்? நான் பேசாம இருக்கேன்ல, அது மாதிரி 5 நிமிஷம் நீ பேசாம இருக்க. வீட்டம்மா தபோதிபான்னு கத்துனாங்கன்னா எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. எங்க வீட்டம்மா நான் தான் கத்துவேன், அந்த அம்மா எப்பயும் அமைதியாடுவாங்க. தபோதிபான்னு கத்துனாங்கன்னா என்ன பண்ண, இப்ப நான் அமைதியா இருக்கேன்ல, அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீ அமைதியா இருந்து பாரு. அதுக்கப்புறம் நீ நினைக்கிறது தப்புன்னு தெரிஞ்சா என்ன பண்ணு, திரும்பவும் சண்டையை ஆரம்பிக்கலாம், வாமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்வது போல கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏன்னா பிரச்சனைக்கு காரணமே சொல்லுதான். சொல்லு இல்லாம உட்காரு. அப்போ இந்த சொல்லு இல்லாம உட்கார்றதுக்கு சொல்ல அழிக்கணும்னா என்ன வேணும்? ஒரு சொல்ல அழிக்கணும்னா என்ன வேணும்? நெருப்பு அழிக்கிறதுக்கு நெருப்பு வேணும், மலத்தை அழிக்கிறதுக்கு மலம் வேணும், முள் அழிக்கிறதுக்கு முள்ளு வேணும். அப்ப சொல்ல அழிக்கிறதுக்கு சொல்லு வேணும், சொல்லுதான் வேணும். அந்த சொல்லுதான், அந்த சொல்லில் துணைதான் என்னன்னா நமச்சிவா. சுற்றுணை வேதியன் சோதியன் வானவன் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய் என்ற மனசுல ஏற்படுகின்ற விகாரமான சொற்களை அழிப்பதற்கு தூய்மையான சொல்லாக இருக்கக்கூடிய நமச்சிவாய சொல்லை நாம் பிரயோகப்படுத்துற மனசு என்பது சொல்லடங்கும். நமச்சிவாயமும் அடங்கிற ஒரு நேரத்துல நமச்சிவாயம் சிவாய நம மாறி, சிவய சிவையா மாறி, சிவசிவா மாறி, சீயா மாறி, அப்புறமும் சொல்லடங்கி நிற்கும். அப்போ அதுவே சொல்ல உருவாக்கி அதுவே சொல்ல நிறுத்துது. ஆனா உள்ள இருக்கிற மனம் என்பது வாக்கிறந்த பூரணமாய் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கும். அப்போ அந்த நிலையை சொல்லி தந்தவன் தான் யாரு? நம்ம அப்ப சிவபெருமான். அவன் அழலுருவாய் நின்றதற்கான காரணம், அவன் அழலுருவாய் நின்றதற்கான காரணம் மலரவனும் தன்னுடைய மாலவனும் அலரவனும் மாலவனும் அவர்களுடைய ஆங்காரம் தவிர்வதற்காக அவன் நின்றான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நமக்காக முடிவு செய்கின்றார் நம்மளுடைய திருச்சாளர்ல நம்முடைய சுவாமி. புரியுதுங்களா? ஆக இந்த பாடல் நமக்கு தெரிவது என்னன்னா, நம்மளுடைய அகங்காரம் தவிரணும் அப்படின்னா இறைவனுடைய மௌன மொழியை நாம கேட்க ஆரம்பிக்கணும். இறைவனுடைய மௌன மொழியை நாம் கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம் என்பது அழியும், அது தவிரும். நான் என்ற நினைப்பு ஒழியும் அப்படிங்கிறத தான் இங்க நமக்கு பெருமான் சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட பெருமானுடைய அந்த மௌன மொழியை நம்ம பண்ணலாம். இப்ப இது பண்ணலாம். இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, முக்கியமான செய்தி, இனி வருகின்ற அந்த 7 நாட்கள்ல ஒரு 3 மணி நேரம் நாம நமக்கு ஒரு மௌன நேரமாக மாத்திக்கலாம். பெருமானுடைய அந்த மௌன உபதேசத்தை கேட்கறதுக்காக. மௌன உபதேசம் காதுல கேட்க முடியாது, மௌன உபதேசம் உணர்த்து வரும்ல. அதனால வாரத்துல 7 நாள்ல 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்காதுல்ல, அதெல்லாம் அவ்வளவுலாம் விட்டுருவோம். ஏதோ ஒரு நாள் 3 மணி நேரம் என்ன பண்ணலாம்? சிவபூசையில மௌனமா இருந்து பூசலாம், மௌன பூசலாம். மௌனம் தான் அங்க பூசணையே. மனசு பேசக்கூடாது. பேசினா என்ன பண்ணணும்? சொல்லணும். மனசுக்கிட்ட என்ன சொல்லணும்? பேசுனா என்ன சொல்லணும்? நமச்சிவாய மந்திரத்தை நினைச்சுக்கலாம். நமச்சிவாய மந்திரம் சொல்லு, பேசாத அப்படின்னு சொல்லி
மௌனமே பெருமானுக்கு பூசணையாக செய்ய இருக்கின்றோம். இனிமே நீங்க எப்பெல்லாம் மௌன பூசணை வாரத்துக்கு ஒரு முறை செய்யறீங்களோ அப்ப நீங்க ஒரு சின்ன பதிவு, இது வந்து ஒரு 2-3 வார்த்தைக்கு நம்ம வைப்போம். ஒரு டாஸ்க், எப்பயுமே நம்ம டாஸ்க் கொடுப்போம்ல, பிக் பாஸ் டாஸ்க் நம்ம எப்பயும் கொடுப்போம்ல. அன்னைக்கு வந்து 2 பேர் போட்டிருந்தாங்க, ஜானகி அம்மாவும் 4:30க்கு சாப்பிட்டுட்டு போட்டிருந்தாங்க, சுசிலா அம்மாவும் சாப்பிட்டுட்டு அது என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கறத அவங்க போட்டிருந்தாங்க. மகிழ்ச்சி. 4:30க்கு தண்ணியாவது குடிங்க, வெறும் தண்ணியாவது 4:30 to 6க்குள்ள ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிங்க. என்னைய மாதிரி 6 மணிக்கு எந்திரிக்காத ஆகாவளிக்கெல்லாம் அது வார்த்தை இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க எல்லாரும் அது மௌனத்தை பூசணையா கொடுக்கும். இந்த பாடல் தருகின்றது மௌன பூசணை என்பது. மௌனத்தை பூசணையாக கொடுங்கள் எல்லாரும் மறக்காம. அதுதான் அடியவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல இந்த அமர்வினை நம்ம நிறைவு செய்யறோம். நிறைவு செய்யும் வாய் பேசாம இருக்கிறது தானே மௌனம். வாய் பேசாம இருக்கிறது தான் மௌனம். மனசு பேசினா என்ன பண்றது? மனசு பேசினா அதுக்கு தான் நமச்சிவாய மந்திரம் சொல்லணும். நமச்சிவாய மந்திரம் சொல்லிக்கணும். மனசு ஏதோ பேசு இல்லைங்களா? ஆமா, அதுக்கு தான் நமச்சிவாய மந்திரம் சொல்றோம். ஏய், நீ நமச்சிவாய மந்திரம் சொல்லு, நமச்சிவாய மந்திரம் சொல்லுன்னு அதுக்கு பணிச்சுக்கிட்டே இருக்கு. போது அது மனசுக்குள்ள நமச்சிவாய சொல்லி நம்மளே அறியாம எங்கேயாவது போகும்ல, போய் பார்க்கும், பேச போகும்ல, அப்ப என்ன சொல்லணும்? திரும்ப நமச்சிவாயம் சொல்லு, நமச்சிவாயம் சொல்லு. 3 மணி நேரம் தானே செய்ய போறோம். சிவனையே கூட்டுட்டு இருங்க, மனசுல நினைச்சு சிவனே நீ வா என்னோட வந்துரு சொல்லிட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க எப்படி வேணாலும் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணாலும் உருவாக்கிக்கோங்க, அது உங்களுடைய பாடு. ஆனா மௌன பூசணை, சிவத்துக்கு மௌனத்தை பூசணையா பண்ணு. மௌனமே அவனுக்கு மௌனம் தான் அர்ச்சனாங்க. புரியுதா நான் சொல்றது? வந்து புரியுதுங்களா? தெரியல, புரியுதுங்களா? அவனுக்கு மௌனம் தான் அர்ச்சனை. அவனுக்கு முன்னாடி உட்கார வேண்டியதான், பேசாம அமைதியா ஒரு 3 hours பேசாம உட்கார. இது பண்ணீங்கன்னா நான் என்ற அந்த அகங்காரம் அழியும். அந்த அகங்காரம் தான் பண்ணிட்டு இருக்கோம், தன்னால ஆயிட்டு இருக்கு அப்படின்னு மனசு அப்படியே போய் பேசிட்டு இது எப்போ 3 மணி நேரமும் அந்த மௌன பூசணை பெருமானுக்கு நிகழ்த்துகின்றோமோ, அது சரியா நிகழ்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய மன வெற்றி கிடைக்கும். அது வந்து அதை அடியார்கள் முயற்சிக்கலாம். இந்த முறை வந்து நாம இதை வந்து ஒரு ஒரு கோட்பாடா எடுத்து செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் அடியார்களுக்கு ஒரு சின்ன அன்பு கட்டளை. இதை வந்து நம்ம செய்து பார்ப்போமா? மௌன பூசை அடியனும் பண்ணதில்லை. அடியனும் பண்ண குருநாதர் உணர்த்ததான் அடியன்னு சொல்றேன். அடியனும் ஒரு நாளும் பண்ணதில்லை. மௌனத்தையே, மௌன மலர்களை பெருமானுடைய திருவடிக்கு சமர்ப்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம். சும்மா இரு சொல்லற, யார் சொன்னான்? யோ சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா ஒன்றும் அறிகிறேன். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொன்னதான், யோ சும்மா இரு அப்படின்னு சொல்ல. சும்மானா மனமும் வாக்கும் பேசாததுக்கு பேர் தான் சும்மா இருக்குன்னு அர்த்தம். மனம் பேசாம இருக்கணும், வாக்கும் பேசாம இருக்கணும், அது பேர் மௌனம்னு சொல்லுவாங்க. மௌனம்னா வாய் பேசாம இருக்கிறது மௌனம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மௌனத்துல இருக்கிறப்போ சில பேர் மௌனத்துல இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆனா அவன் இடியாப்பமே சுத்தி காமிச்சிருவான். இடியாப்பம் சொல்லணுன்றதுக்காக இடியாப்பம் என்ன பண்ணிடுவான், அப்படியே இடியாப்பத்தையே சுத்தி காமிக்கிறது பேர் மௌனம் கிடையாது, அது பேர் மௌனம் கிடையாது. எதுவுமே செய்யாம எனக்கு விட்டுருங்கப்பா சாமிகளை. வாரத்துக்கு ஒரு 3 மணி நேரம், 3 மணி நேரம்ன்றது கொஞ்சம் கடினமான நேரம் தான். நீங்க 1 மணி நேரம் 1 மணி நேரமா ஸ்பிளிட் பண்ணி கூட 3 நாள் போட்டுக்கோங்க. எப்படியோ ஒரு 5 நிமிஷமாவது பெருமானுக்கு மௌன பூசனை செய்யுங்க. மௌன மலர்களை அவன் திருவடியில சமர்ப்பிங்க. நம்மளுடைய மாலவனுக்கும் மலரவனுக்கும் காண முடியாத அந்த பரம்பொருளுடைய அழல் தன்மையை நாம் தொட்டு உணர்ந்து அவனுடைய இன்பத்தை அடிவோம் என்று சொல்லி குருநாதர் திருவடியும் அடியார்கள் திருவடியும் அடியேன் வந்து சொல்லி மகிழ்கின்ற இந்த அளவுல நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக சுவாமி அம்மா பிரேம அம்மா எழுந்துருங்க. யாரும் போயிட வேணாம், 3 நிமிடங்கள் நிறைவு செய்ய போறோம். அதனால யாரும் போயிட வேணாம், எல்லாரும் இருந்து அதுக்கப்புறம் போகலாம். நமச்சிவாயம். பிரேமம்மா சுவாமி. சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.
சிவாய நமங்கய்யா. அனைத்து அடியார் திருடைய தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. சரி சரி சரி, நன்றிங்க சுவாமி. அடியார் பெருமக்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தா எழுப்பலாம். அடியார்களுக்கு ஏதாவது பதிவு செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் பதிவு செய்யலாம். இது உங்களுடைய தளம். ஒரு 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. புதிய அடியார்களா இருந்தா இன்னும் சிறப்பு, இன்னும் சிறப்பு. புதிய அடியார்கள் எவரேனும் பேசலாம். சாருமதி அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நம்ம சாருமதி அம்மா, வாசுகி அம்மாவும் பேசலாம். ஐயா ஆனந்தி சொன்னீங்க, ஆனந்தின்னு சொன்னீங்களங்க ஐயா. அது வந்து ஆனந்தம் அந்த ந போட்டு ஆன இந்தின்னு எழுத நேமுக்கு வர அந்த ஸ்பெல்லிங்கே தானே? அதுதான் நேமுக்கு வர ஸ்பெல்லிங் தான். ஆ கூட்டல் நந்தின்னு போடக்கூடாது. ஆனா பசு, நந்தினா அந்த திரும்ப அப்படி இல்லை. ஆனந்தி, ஆனந்தம் அப்படிங்கிற அந்த பெயர் சொல்லுடைய வினைதான் ஆனந்தி. ஆனந்தி அப்படின்னால அது மட்டும் இன்னும் ஒரு முறை சொல்லுங்க ஐயா. அது மட்டும், அதாவது ஆனந்தி அப்படிங்கிறது நார்மலா ஆனந்தம் சொல்றோம் இல்லையா, அதனுடைய ஆனந்தம்னா அது என்னது, பெயர் சொல். புரியுதுங்களா? ஓடுதல்னா என்னது, அது பெயர் சொல். ஓடு அப்படின்னா என்னது, வினை சொல். பாடுதல் அப்படின்னா பெயர் சொல், வினை. புரியுங்களா? பெயர் சொல். பாடு அப்படின்னா என்னது, வினை. அது மாதிரி ஆனந்தம் அப்படின்னா என்னது, பெயரு. அது ஆனந்தி அப்படின்னா வினை. அப்போ ஆனந்தி அப்படிங்கிறது தானும் ஆனந்த பெற்று அடுத்தவர்களையும் ஆனந்திக்கிறதுக்கு பேரு. ஒரே சொல்லுக்கு 2 பொருள். தானும் ஆனந்தம் பெற்று அடுத்தவர்களையும் ஆனந்திக்கிறதுக்கு பேரு ஆனந்தின்னு சொல்றது. அதனால பெருமானுக்கு ஆனந்தம் அப்படிங்கிற வடிவத்துல அவனுக்கு வந்தது. ஆனந்தி தான் அவனுடைய பேரு. அப்புறம் அது சுருங்கி நந்தியா மாறுச்சு. அந்த நந்திய சுமப்பதுனால அந்த வாகனத்துக்கும் நந்தின்ற பேர் வந்துச்சு. புரியுதுங்களா? ரைட். ஐயா 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 பிரார்த்தனை பண்ணி கலாமா பேசுங்க. விமலாமா நிறுத்துங்க. அம்மா கலாரவி அம்மா பேசுங்க சுவாமி. அந்த பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம வந்து இது தியானம் பண்ணும்போது அந்த பிரார்த்தனை மனசுக்குள்ள நினைச்சிட்டு தானே ஒண்ணுமே நினைக்க கூடாது, சிவாய நம்ம சொல்லணுமா? இல்ல இல்ல இல்ல. இப்போ பிரார்த்தனை வேற, நாம செய்கின்ற மௌன சிவபூசை வேற. பிரார்த்தனை பண்றப்ப நம்ம பேசலாம். எதனால மௌனம்? ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு தானே மௌனம் இருக்கணும். இல்ல 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 இல்ல, அப்படி இல்ல. பிரார்த்தனை வேற, சிவபூசை வேற. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம செய்கின்ற அந்த நமச்சிவாய மந்திரமும் பெருமான தியானிக்கிறதும் தான் அது ஒரு உன்னதமான பூசனை. பிரார்த்தனையோட செய்யறது அதுவும் பூசனை தான். ஆனா இது அடுத்த படிநிலை. பிரார்த்தனையும் தாண்டி நம்முடைய மனத்தையே பெருமானுக்கு மௌன மலர்களையே அவன் திருவடிக்கு போய் சேர்க்கிறது தான் அந்த மௌன பூசனை பெருமானுக்கு செய்வது. பிரார்த்தனை வேற. இப்ப பெருமானுக்கு எனக்கு அது வேணும், அவங்களுக்கு அது வேணும், அது வேணும் சொல்றதெல்லாம் நாம பேசிதான் செய்யணும். ஆனா அதெல்லாம் தூக்கி அதெல்லாம் எல்லா நாளும் பண்ணுங்க. ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு 2 மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ எவ்வளவு நேரம் முடியுதோ நம்மளுடைய மௌனத்தையே பெருமான், எதுவுமே வேண்டாம, எதுவுமே எதிர்பார்க்காம, நிராதரம் சொல்லுவாங்க. அது பேர் நிராதர பூசணைன்னு. எந்த ஆதாரமும் இல்லாம நிராதரமா நிக்கிறப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே ஊர்ஜல் அப்படியே ஜாலியா ஆடுற மாதிரி இருக்கும். நிராதரத்துல அதான் உத்தர கோஷம் மங்கை பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அது நீங்க அடியார்கள் செஞ்சு பார்க்கும்போது அது அதிகமான உணர்வு கிடைக்கும். சிறப்பு சிறப்பு, நல்லதுங்க சுவாமி. வாசுகி அம்மாவுக்கு வாய்ப்பு. வாசுகி அம்மா கரம் வைத்திருக்காங்க. அம்மா ஏதாவது சொல்லணுமா? வாசுகி ராஜா ஐடியில இருக்கக்கூடிய அம்மா சுவாமி. சரி, விமலா அம்மா பேசுங்க. விமலாதேவி அம்மா சுவாமி. சிவாய நமங்கய்யா. 2 பொருள்கள் ஒன்றாக தெரிவது வந்து அத்வைத சம்பந்தம்னு சொன்னீங்கய்யா. ஆனா ஒரு பொருள் 2ஆக தெரிவதற்கு அதுக்கு என்ன பேருங்க? அதுக்கு பேரு தாதான்மிய சம்பந்தம் அல்லது குணகுணி சம்பந்தம்னு பேரு. தாதான்மிய சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் அதாவது ஒரு பொருள் தான் 2ஆ தெரியும். ஒரு பொருள் தான் ஆனா 2ஆ தெரியும். நல்லது நல்லது. அடியவர்கள், புதிய அடியவர்கள் எவரேனும் வாய்ப்பு இருந்தா பேசலாம். ஏதாவது அடியவர்கள் ஏதாவது. ஐயா இப்போ நம்ம மௌனமா இருக்க சொன்னீங்க இல்லைங்கய்யா, அப்போ வாய் விட்டு சிவாய நமன்னு சொல்லக்கூடாது, மனசுல மட்டும்தான் சொல்லிக்கணும் இல்லைங்களா? ஆமா 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 ஆமா. அதையும் கூட சொல்லாம இருக்கலாம். அதையும் கூட சொல்லாம இருக்கலாம். மனசுல எப்பெல்லாம் வந்து சொல்லு வருதோ பேசாத அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டு எப்பாரு கொஞ்ச நேரம் அமைதியா இருன்றது, அது கூட சொல்ல இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டே வந்து பெருமானுக்கு மௌனத்தையே மலராக அவனுக்கு வந்து பூசனை. அது எப்படி செய்ய போறீங்க, எப்படி உங்களுக்கு அது அனுபவம் நிகழ போகுதுன்னு தெரியல. ஆனா அதை செய்து பழகுங்க. இப்போ ஒரு அனுபவமா அது தோணுச்சுங்க ஐயா. இப்படி இரு அப்படின்னு நீங்க சொல்லவே எனக்கு வந்து இப்படி இருமா அப்படின்னு ஒருத்தர் யாரோ சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க ஐயா. நமச்சிவாய் நமச்சிவாய் சொக்கநாதா நமச்சிவாய்.
ஆக ரொம்ப மகிழ்ச்சி. புதிய அடியார்களை அடியேன் வரவேற்கின்றேன். பழைய அடியார்கள் அம்மா கலாவதி அம்மா ஏதோ ரைஸ் பண்ணாங்க, புதிய அடியார்கள் சொன்ன உடனே விட்டுட்டாங்க. அம்மா புதிய அடியார் தான், இன்னைக்கு தான் வந்திருக்கேன், ஜாயின் பண்ணேன். கலாவதி அம்மா, கலா ரவி அம்மா பேசிட்டாங்க. அடியன் கலாவதி அம்மா இல்லங்க ஐயா, இன்னைக்கு சொன்னதுல சிறப்பான கருத்துக்கள் தான் சொல்லலாம்னு வந்தேன். அப்புறம் புதிய அடியார்கள் பேசட்டும். சரி சரி சரி, நல்ல கருத்து. நல்ல தியானம் பண்ணதே அது ஒரு நல்லது தானே எல்லாருக்கும். ஆமா 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 ஆமா. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் கட்டு பண்ணிட வேண்டியதான். ஆமா ஆமா, பண்ணிட வேண்டியது அவ்வளவுதான். நமக்கு என்ன வேலை இனிமே? அது எதுக்கு எல்லாத்தையும் நம்ம யூஸ், நம்ம திருவாசனை வர்றது பிராக்டிகல் கிளாஸ் இங்க இருக்கும், தியரிட்டிக்கல் கிளாஸ் கிடையாது, பிராக்டிகல் கிளாஸ் வந்து டைம் கிடையாது. திருவாசகம் ஃபுல்லா 4:30 நம்ம நம்பி ஆறுறான். அது வந்து அதுவும் பிரார்த்தனை உண்டு, தியானம் உண்டு. நல்லா போகுது நம்பி ஆறுறான். சிவாய நமங்க. இன்னைக்கு சொன்னதுல வந்து இந்த புருஷோத்தமன் அர்த்தம் சொன்னீங்க. புருஷர்களின் உத்தமன், அதனாலதான் அவருக்கு புருஷோத்தமன்னு பேர் வந்ததுன்னு. அதே மாதிரி உயர்ந்த ஆன்மா, அந்த பரமாத்மான்றதுக்கு உயர்ந்த ஆன்மான், இதெல்லாம் புதுசா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதான் ஆமா, சிவனும் சக்தியும் ஒன்றாக கலந்திருப்பது, அதான் குணமும் குணியும் போல அப்படின்றது அத்துவிதம்னு சொன்னீங்க. ஒன்றா இருக்கிற சிவனும் வந்து ஆன்மாவும் சிவனும் இருப்பது பேர் வந்து அத்துவிதம், அம்பாலும் சிவபெருமானும் இருப்பது வந்து குணகுணி. ஒரு பொருள் இரண்டா தெரிஞ்சா குணகுணி, ரெண்டு பொருள் ஒன்னா தெரிஞ்சா அத்துவிதம். சரி சரிங்க சரி. மகிழ்ச்சி. கணேசையா சுவாமி, நிறைவு ஐயாவோட நிறைவு. கணேசையா அனைத்து அடியார்களுக்கு வணக்கம். சாமி, இன்னைக்கு அடியனுக்கு வந்து நீங்க சொன்னதுக்கான வந்து ஒரு புதிரை வந்து இன்னைக்கு அடியன் உடைக்கலான்னு இருக்கிறேன். உடைச்சிட்டுங்களா? அடியன் அனுபவிச்சுட்டு இருக்க குறிப்பு, அது முதல்ல ஆனந்தி சொன்னீங்க, அதுக்கு உண்மையான பொருள் நீங்களும் அது உண்மையான பொருள் நீங்க. அதான் அடியன் உணர்ந்தேன். அது நீங்க இந்த 3 மணி நேரம் ஒதுக்க சொன்னீங்கல்ல இறைவனுக்காக, வந்து அது எந்த தியானமும் தேவையில்ல, எந்த பிரார்த்தனையும் தேவையில்ல. அதுக்கான நேரம் விடிய காலை 3 மணி 3 to 6 உட்காந்தீங்கன்னா எந்த சிந்தனையும் இருக்காது. நம்ம எந்த நம்மளோட பிரார்த்தனை இருக்காது, சிந்தனை இருக்காது, சிவத்தோட மட்டுமே இருப்போம். அந்த ஒரு பாயிண்ட் வந்து 3 மணில இருந்து 6 அடியாருக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். அப்ப பிடிச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த ஆனந்த ஜோதியில் ஐக்கியமாகலாம். குருநாதா குருநாதா குருநாதா, அருமை அருமை அருமை. என்னைக்காவது ஒரு நாள் 3 to 6 உட்காந்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அதான் ஐயா கொடுத்த ஒரு உடைக்கிறாரு ஐயா, பிரபஞ்ச ரகசியத்தை உடைக்கிறாரு. கண்டிப்பா அடியார்கள். ஆனா வந்து 5 மணிக்கு அலாரம் வைப்பேன், 5 மணிக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு 10 நாளா பாத்தீங்கன்னா 3 மணிக்கு விழிப்பு வந்தது, என்னன்னே தெரியல. தூங்குனா தூக்கமே வராது, எப்படி போனாலும் தூக்கம் வராது. ஆனா அதே வந்து எந்திரிச்சு உட்காந்து தியானம் பண்ற மாதிரி வந்து பத்மாசம் உட்காந்துக்குவேன். பத்மாசம் சுகாசம் ஏதோ ஒரு ஆசம் உட்காந்துட்டு அப்படின்னா மறுபடியும் வந்து விழிப்பு நிலை வந்து எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா 5:30 6 விடிஞ்சு போயிடும். இந்த சிந்தனை இருக்காது, எண்ண ஓட்டமும் இருக்காது, இறைவனோட மட்டுமே இருப்பான். நீங்க சொன்னதுக்கான விடை சக்கராதா சக்கராதா. மகிழ்ச்சிக்கு சாமி. நிறைவு செய்யலாம். அத்தனை அடியார்களுடைய திருவடியும் போற்றுகின்றேன். நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடல் அடியேனே பாடுறேன். நமச்சிவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானி கண்ணனுக்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிடா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாரும் உத்தரவு வாங்கிக்கலாம். கண்டிப்பா எல்லாரும் வெள்ளிக்கிழமை அன்று எல்லாரும் வாருங்க. நம்ம அடுத்த